சொல்றேன் நான். குட் ஈவினிங். இன்னும் முடிச்சிருவோம் இந்த இது டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சரி, இது வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கஷன் தாங்க, ஏன்னா அதுக்கு ஆன்சர் கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால் ஒரு ஷார்ட் டிஸ்கஷன் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிக்கிறது தான் எங்களுடைய ஐடியா. ஸோ டு நாட் வாண்ட் டு டூ இட் லைக் ஏ பிடிஎஸ். முடிஞ்ச அளவுக்கு அந்த டிஸ்கஷன் நோட்டோட கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாகவே இருக்கும். இதனால் ஸோ நீங்கள் இப்போ படிக்கிறோம், வி திங்க் தட் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்க கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு. பட் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, அதுதான் நம்மளுடைய டார்கெட். தேர் ஆர் மோர் சான்சஸ். போன வாட்டி கேட்டிருந்தான்ல, யார் மலேசியாவை அட்டாக் பண்ண ரூலர் அப்படின்னு கேட்டிருந்தான். ராஜேந்திர சோழன். இது ஆக்சுவலாக ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். பட் அதையே நம்ம விடுறோம் அப்படின்னா பேசிக்ஸை நம்ம சரியாக படிக்கலன்னு அர்த்தம். 7th புக்கில் இருக்கும் அது, ராஜேந்திர சோழன் மலேசியா அட்டாக் பண்ணார் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு திஸ் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் யார் அனௌன்ஸ் பண்ணுறான்னா லார்ட் கர்சன். கரெக்ட். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி மட்டும் அப்படின்னா கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சின்னு சொன்னது பிரிட்டிஷ், ஆனால் இன்டென்ஷன் அது கிடையாது. டிவைட் நேஷனலிசம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இதனால தான் ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட் வருது. அதுதான் சுதேஷி மூவ்மெண்ட், இல்லைன்னா பாய்காட் மூவ்மெண்ட். சுதேஷி அண்ட் பாய்காட் மூவ்மெண்ட் மக்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லேட்டராக காங்கிரஸ் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் 1906. எதுக்காகனா சேஃப்கார்டு பொலிட்டிக்கல் ரைட்ஸ். கரெக்டு. முஸ்லீம்ஸோடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸ்க்காக. அதேமாரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு லாயல்ட்டியை ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதுவும் கரெக்ட். அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் செப்பரேட் பாகிஸ்தான் வராது. கரெக்டா? 1 and 2 தான் ஆன்சர். முஸ்லீம் லீக் primarily founded for these two reasons. Apart from that, to secure எம்ப்ளாய்மெண்ட் ரைட்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ், அவங்களுடைய ப்ரொமோஷன், அப்புறம் மற்ற கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டாக எந்த ஹேட்டட் வரக்கூடாது அப்படின்றது தான். என்னைக்கு முஸ்லீம் லீக்குக்கு பாகிஸ்தான் அப்படின்ற ஐடியா வருதுன்னா 1940 பாகிஸ்தான் ரெசல்யூஷன் அப்போ தான் வருது, நாட் பிஃபோர் தட். அப்போ ஆன்சர் இதுக்கு 1 and 2 தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. லாஸ்ட் செஷன் ரெக்கார்டிங் இருக்குமே, கோர்ட்ஸில் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், லக்னோ பேக்ட் 1916 மார்க்ஸ் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி. எஸ், லக்னோ பேக்டில் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸோட யூனிட்டியை மார்க் பண்ண முடியுது. இன்னும் சொல்ல போனால் ஹிந்து அதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் ஒன்றிணைகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, காங்கிரஸ் அக்செப்டட் செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் இன் லக்னோ பேக்ட். அதான் ரீசன். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. அது வரைக்கும் லக்னோ பேக்ட் வரைக்கும் 1909 ஆக்டில் இருக்கிற இந்த ப்ரொவிஷனை காங்கிரஸ் ஏற்கலை, ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. 1916 லக்னோ செஷனில் ஏற்கிறாங்க. இங்கே காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணுறது யாருன்னா திலக். திலக் தான் காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணி நாம் இந்த ப்ரொவிஷனை அக்செப்ட் பண்ணி ஆகணும், நாம் தடுத்தாலும் இந்த ப்ரொவிஷன் நிற்க போகிறது இல்லை, ஏன்னா இதை கொடுத்தது பிரிட்டிஷ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அப்போசிங் த ப்ரொவிஷன், இட் இஸ் பெட்டர் டு ஒர்க் அலாங் வித் முஸ்லிம்ஸ் அண்ட் சார்ட் இட் அவுட். ஏன்னா இந்த செப்பரேட் எலக்டரேட்ன்றது நாட் எ பர்மனன்ட் ப்ரொவிஷன், டெம்பரரி தான். இன்னைக்கு ரிசர்வேஷன் இருக்கிற மாதிரி, அன்னைக்கு அது அப்படிதான். எதுக்காகனா முஸ்லிம்ஸோடைய நலவாழ்வுக்காக கொடுக்கப்பட்டது. ஒன்ஸ் முஸ்லிம்ஸ் மற்ற பாப்புலேஷன் மாதிரி டெவலப் ஆகி வந்துட்டாங்கன்னா இது தேவைப்படாது. இதுதான் லாஜிக். ஸோ இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது மறைஞ்சிடும். இப்போதைக்கு நம்ம இதை அக்செப்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி முதல்ல இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வழியை பார்ப்போம், அதுதான். பட் பிரிட்டிஷ் அதை பக்காவாக யூஸ் பண்ணி வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்தது கிலாஃபத்துடைய அப்ஜெக்டிவ். கிலாஃபத் மூமெண்ட்ன்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, கிலாஃபத் பார்ட்டி ஆரம்பிச்ச மூமெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் ஆரம்பிக்கிறது பேரு என்சிஎம், நான் கோஆபரேஷன் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். கலிஃபேட்டுக்காக தான், அதை ப்ரொடெக்ட் பண்ணும், அவங்களுடைய இமேஜை ரீஸ்டோர் பண்ணும், இதெல்லாமே. ரிப்பீல் ரவுலத் ஆக்ட் வராது, ஓகே, அதுக்காக ஆரம்பிக்கல. அதே மாதிரி ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸை யுனைட் பண்ணுறதும் அவங்க அப்ஜெக்டிவ் கிடையாது. யாரோட அப்ஜெக்டிவ்னா என்சிஎம் உடைய அப்ஜெக்டிவ் தான் தேர்டு, என்சிஎம் உடைய அப்ஜெக்டிவ் தான் செகண்ட். பட் செகண்ட் கூட பெருசாக சொல்ல முடியாது, பட் தேர்ட் என்சிஎம் உடைய அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஆன்சர் 1 ஒன்லி. கிலாஃபத்ன்றதுனால நான் சொல்றேன், கிலாஃபத் பார்ட்டிஸ் உடைய ஒரே அப்ஜெக்டிவ் கலிஃபேட் தான். காந்தி இர்வின் பேக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்.
சஸ்பென்ஷன் தான் நடக்கும், எண்ட் ஆகாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய பொசிஷன் எலிவேட் ஆயிடும். நைன்டீன் சிக்ஸ்டீன் அப்போ கவர்னர் ஜெனரல் யாருன்னா லார்ட் செம்ஸ்ஃபோர்டு, அவர் தான் கவர்னர் ஜெனரல். அதானே மான்டேக் செம்ஸ்ஃபோர்டு. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட், இட் ப்ராமிஸ் இமீடியட் இண்டிபெண்டன்ஸ். தப்பு. ஸோ ஆன்சர் 2 only. India, Government of India 1935. First statement correct, secondum correct, thirdum correct. Answer 1, 2, 3. Proposed All India Federation na correct. Implemented All India Federation na தப்பு. ஏன்னா All India Federation implementationக்கு வராது. அது குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு காரணம் கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர். ஏன்னா அது மட்டும்தான் 1942க்கு முன்னாடி இருக்கு. இது மூணுமே 1942க்கு அப்புறம் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. அது எந்த இடத்துல பேரலல் கவர்மெண்ட்டை பார்க்க முடியும்? ஸோ டியூரிங் அவர் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பேரலல் கவர்மெண்ட் இருந்தது ஒரே இடத்துல மட்டும்தான், அது குவிட் இந்தியா மூவ்மெண்ட். மற்ற ரெண்டு இடத்துலையுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரெண்டு இடத்துல வைலன்ஸ்லாம் இல்லை. ஏதோ ரேரஸ்ட் கேஸ் சௌரி சௌரா, சிடிஎம்ல அதே மாதிரி கொஞ்சம் ரேரஸ்ட்டாக அங்கங்கே நடந்திருக்கும். பயங்கரமான வைலண்ட்னாலே குவிட் இந்தியா மூவ்மெண்ட் தான். பட் வி ஹவ் டு சே இட் இஸ் a நான் வைலண்ட் மூவ்மெண்ட். அடுத்தது ரின். இது எதை காட்டுதுன்னா டிக்ளைன் ஆஃப் பிரிட்டிஷ் அத்தாரிட்டி, கரெக்ட். இம்பாக்ட் ஆஃப் ஐஎன்ஏ ட்ரையல், அதுவும் கரெக்ட். காங்கிரஸ்ல யூனிட்டிலாம் இது காட்டலை. காங்கிரஸ்லாம் யூனிட்டி இல்லை. பேரலல் கவர்மெண்ட் நம்ம படித்தோமே குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை துரத்தி அமிச்சிட்டு நம்ம ஆட்கள் டேக் ஓவர் பண்ணுறது. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. இந்த காலகட்டத்திலலாம் காங்கிரஸ் லீக் யூனிட்டின்றதே கிடையாது. அது டைரக்ட் ஆக்ஷன் டே. இதை யார் கால் பண்றானா முஸ்லீம் லீக், நாட் காங்கிரஸ். அதே மாதிரி இங்க இண்டிபெண்டன்ஸ்லாம் கிடையாது, பாகிஸ்தான் வேணும். இது கம்யூனல் வைலன்ஸ் வந்ததுக்கு காரணம். எஸ், இட் லெட் டு கம்யூனல் வைலன்ஸ். அடுத்தது சிலக்ஸ் ஹோம் ரூல் லீக் ஆப்ரேட்டட் ஒன்லி இன் பாம்பே, இது தப்பு. ஆனி பெசன்ட் ஃபங்க்ஷன் லீக் ஃபங்க்ஷன் இன் மெட்ராஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, இதுவும் தப்பு. ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னா மெட்ராஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியானா எல்லாமே வந்துடும். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அது தப்பு. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் டிமாண்டட் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா இது வந்து டிமாண்டட் டொமினியன் ஸ்டேட்டஸ் சொல்ல முடியாது. மூவ்மெண்ட் டிட் நாட் ஆஸ்க் எனிதிங் ஃப்ரம் பிரிட்டிஷ், இட் ப்ரிப்பேர்ட் பீப்புள் ஃபார் டொமினியன் ஸ்டேட்டஸ். The movement did not make any formal demand to the British. The movement is to educate the people, to prepare the people for dominion. So இதுவும் வராது. The answer is none. Okay. அடுத்தது யாரெல்லாம் ஸ்வராஜ் பார்ட்டி? சிஆர்தாஸ் வருவார், மோத்திலால் நேரு வருவார், நேரு வரமாட்டார். நேரு வந்து நோ சேஞ்சர். ஸோ ஆன்சர் 1 and 2. நேரு காந்தி பக்கம் தான் நின்னார். அடுத்தது இந்தியன் நேஷனல் ஆர்மி எதுக்காக? ஃபைட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் மிலிட்டரிலி, கரெக்ட். இட் ஹேட் உமன் சோல்ஜர்ஸ். லக்ஷ்மி பாய் ரெஜிமெண்ட்னே தனியாக இருக்கும். இட் வாஸ் சப்போர்ட் பை காங்கிரஸ் அஃபிஷியலியானா கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய எவிடன்சஸ், இப்போ இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் படி காங்கிரஸ்க்கும் இந்த ஐஎன்ஏக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்கேயுமே காங்கிரஸ் அதை பற்றி சொல்லலை. ஐஎன்ஏ பற்றி காங்கிரஸ்க்கு தெரியவே தெரியாது, லேட்டராக தான் தெரியும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். அது 1909 ஆக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். எலெக்ஷன்லாம் அங்கே ஒன்றும் வரல. வந்ததே இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், அதுவும் மெம்பர்ஸ்க்காக தான். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்லாம் கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் ஆட்கள் தான். அது லீடர் அசோசியேட்டட் மூவ்மெண்ட் கான் அப்துல் காஃபர் கான், குடே கிட்மட் கார், கரெக்ட். ராஜேந்திர பிரசாத், சம்பாரன், கரெக்ட். மதன்லால் திக்ரா கக்கோரி வராது, ஏன்னா கக்கோரி கான்ஸ்பிரசி நடந்தது 1924-25. மதன்லால் திக்ரா 1909 இறந்துருவார். அப்போ ஆன்சர் 1 and 2 தான்.
ம். ஓகே. மதனால்திங்கிறது தானே அந்த இவரை கொன்னது. சர் கர்சன் வில்லியம் ஒய்லி லண்டன்ல ஸ்டூடெண்டா இருக்கும்போது போய் கொண்டு இருப்பார். அடுத்தது கேபினட் மிஷன் பிளான் ப்ரப்போஸ் யுனைடெட் இந்தியா. இட் ப்ரப்போஸ்ட் a type of confederation where they wanted India to get broken. அதுதான் கேபினட் மிஷன். இந்த இது வந்து கரெக்டுங்க. யுனைடெட் இந்தியான்றது கரெக்ட். ஆனா வீக் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது இவங்க பாகிஸ்தான் ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. They rejected Pakistan, so they are suggesting a unified India, no doubt. But the unified India is not a strong central government India. Meaning புரியுதுல? Strong central government. அந்த கவர்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணல கேபினட் மிஷன் பிளான். வீக் சென்ட்ரல். யூனியன் இஸ் வீக், பட் யூனியன் தான் ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆன்சர் இஸ் போத் 1 and 2. Parliamentary reforms introduced communal representation in India. Correct. இதுதான் 1909 ஆக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது தப்பு. இதுதான் ஏத்துக்க மாட்டாங்க. முக்கியமான ரீசன் செப்பரேட் எலக்டோரேட். The answer is 1 only. Regarding Gadar movement. Gadar movement அப்படின்றதான் பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன். ஸோ எங்க ஆரிஜின் ஆடுனா நார்த் அமெரிக்காவில், நாட் இன் யூரோப். தப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கரெக்ட், தேர்டு தப்பு. காங்கிரஸ் இதை ஃபுல்லாலாம் சப்போர்ட் பண்ணல. ஸோ ஆன்சர் ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க? 1. அடுத்தது ஆர்கனைசேஷன் ஃபவுண்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, கோபால் கிருஷ்ணா கோகுலே கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஹிந்து மகாசபாவுடைய ஃபவுண்டர் யாருன்னா மதன் மோகன் மாலவியா, நாட் சவார்கர். சவார்கரும் கனெக்டட் டு இந்து மகாசபா, பட் இஸ் நாட் எ ஃபவுண்டர். லேட்டராக தான் வருவார். ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் வந்து ஜோஷி கரெக்ட். இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய லேபர் யூனியன் விங். சிபிஐ உடைய தொழிலாளிகள் சங்கம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்றது ஒரு அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சி தொழிலாளிகளுக்காகவும் பேசிச்சுல, அந்த தொழிலாளிகளுக்காக உருவாக்கப்பட்டது தான். இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா அதுல இளைஞர் அணின்னு ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்கல்ல, பெரியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி சிபிஐ உடைய லேபர் விங் இது. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. ராஜகோபாலாச்சாரி அக்செப்டட் பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன். கரெக்ட். இங்க என்ன மீனிங்னா பார்ட்டிஷன் வேணுமா வேணாமான்றத மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன். ஏன்னா அங்க என்ன சொல்லியிருப்பாரு காந்தி சிஆர் ஃபார்முலால, ஓட்டிங் மூலியமா எஸ்னா பிரிக்கிறோம், நோனா பிரிக்கல அப்படின்னு இருப்பாங்க. முஸ்லீம் லீக் இதை ஏத்துக்கல, ஜின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஆன்சர் 1 only. இங்க பெங்கால் அனுஷனு சமிதி வாஸ் an underground organization in பஞ்சாப். தப்பு. அலிபூர் பாம் கேஸ் இன்வால்வ் ராஷ் பிஹாரி போஸ். தப்பு. ராஷ் பிஹாரி போஸ் எதுல இன்வால்வ் இருப்பார்னா டெல்லி பாம் கேஸ். அதுக்கப்புறம் தான் அவர் தப்பிச்சு போயிடுவார். டெல்லி பாம் கேஸ் லார்டு ஹேடிஞ்ச் கொல்ல ட்ரை பண்ணது. அது ரெவல்யூஷனரிஸ் ரிஜெக்டட் பொலிட்டிக்கல் அசாசினேஷன்ஸ். தப்பு. அவங்க அக்செப்டட் திஸ். ஸோ ஆன்சர் நன். மூவ்மெண்டோடைய ரீஜன் மாப்பிள மூவ்மெண்ட் மலபார். கரெக்ட். என்சிஎம் அப்போ பார்த்துருப்போம். பர்துலி சத்தியாகிரகா குஜராத், இதுவும் பார்த்துருப்போம், பட்டேலோடது. சிடகாங் ஆர்மி ரைடு பெங்கால். மூணுமே கரெக்ட். 1, 2, 3. அன்னைக்கு இது பெங்கால் தான், இன்னைக்கு தான் பங்களாதேஷ். நம்ம ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குது? லண்டன். காங்கிரஸ் எல்லாத்துலயும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணல, செகண்ட்ல மட்டும்தான் பண்ணாங்க. பிரின்சஸ் ஸ்டேட்ஸ் ரெப்ரசன்ட் செப்பரேட்லி. கரெக்ட். பிரின்சஸ் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் மூணுத்துலயுமே இருக்கும். ஸோ ஆன்சர் 1 and 3. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா பிஃபோர் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். கரெக்ட். அப்ஜெக்டிவ் என்னன்னா டு டெஸ்ட் த வில்லிங்னஸ் இல்ல. அப்ஜெக்டிவ் ஆஃப் த மூவ்மெண்ட் இஸ் டு அசர்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அப்ஜெக்டிவ் என்னன்னா ஒரு மினிமம் ப்ரெஷரை பிரிட்டிஷ்க்கு கிரியேட் பண்ணணும். ஓகே, மக்களுடைய வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்றது டெஸ்ட் பண்றது கிடையாது. ஓகே, ஒரு
அதாவது நம்ம இன்னும் அந்த கம்ப்ளீட் மூவ்மெண்ட் இல்லாத ஃபேஸ்ல இல்லை அப்படின்றது தான். நாட் கரெக்ட் கேட்டிருப்பாங்க, நெய்தரும் நாட் டு. அப்ஜெக்டிவ் இஸ் நாட் திஸ். ஸோ நாட் கரெக்ட் வந்து டூ ஒன்லி. As the August offer, first statement, it expanded Viceroy Executive Council. இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். Recognize right of Indians to fair constitution, இதுவும் கரெக்ட். Rejected by Muslim League கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 3. மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ரைட் டு ஃப்ரேம் கான்ஸ்டியூஷனா கான்ஸ்டியூஷன் செட் பண்ணி கொடுக்கிறது மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே. அனுஷ்டன் சமிதி இஸ் பேஸ்ட் ஆன் பெங்கால் ரீஜன். This week. Okay. Okay. With this, I'll stop. We'll start economic now. Thank you. Good evening to all online students. Good evening. So question number 1. Both rich people and poor people are malnourished in India. ஓகேவா? அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. இன் இந்தியா ரிச் பீப்புள் ஈட் ராங் டயட் அண்ட் பூர் பீப்புள் ஈட் புவர் டயட். ஓகேவா? ஸோ தான் இது நம்ம டெண்டுல்கர் கமிட்டியிலே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா மால் நூரிஷ்மெண்ட்ன்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ். Okay, so answer is A for this. Okay, both A and R are correct and that also explains. So, அடுத்து பார்த்தீங்கன்னா, what is the main purpose of PDS in India? To provide subsidized food grains to targeted beneficiaries, to promote the export of agriculture produce, to facilitate cash transfer to farmer, to regulate the prices of essential commodities. இது ஆன்சர். 1 and 4. வேற ஏதாவது ஆன்சர்? என்னப்பா? ஓகே, ஆன்சர் வந்து ஏ ஒன்லி 1. ரெகுலேட்லாம் பண்ணாது, அதோட வேலை அது கிடையாது. அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துடைய வேலை ஃபுட்டை ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இப்போ எசென்ஷியல் கமாடிட்டிஸோட ப்ரைஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நமக்கு தான் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு தனியாக இருக்கு, தெரியும்ல? எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு தனியாக இருக்கா? அப்போ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் தான் எசென்ஷியல் கமாடிட்டிஸோட ப்ரைஸை ரெகுலேட் பண்ணும். ஓகேவா? எல்லா விதமான எசென்ஷியல் கமாடிட்டிஸோடைய இதையும் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் தான் இது பண்ணும். எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது, கேஷ் டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் எதோட வேலை கிடையாதுன்னா பிடிஎஸோட வேலை கிடையாது. ஓகே, ஜஸ்ட் டு என்ஷூர் ஓகே டைம்லி அவைலபிள் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் டு த பெனிஃபிஷியரிஸ். ஸோ ஆன்சர் ஏ ஒன்லி 1. ஸோ அடுத்து சார், தென் எம்எஸ்பி இஸ் ஃபார் பிரைஸ் ரெகுலேஷன். எம்எஸ்பியும் பிரைஸ் ரெகுலேஷன் கிடையாது. அது என்னது? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஃபார்மருக்கு என்ன கொடுக்குறாங்க? சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் எம்எஸ்பி. ஓகே, அது வந்து அதோட எஃபெக்ட். ஓகே, ப்ரைஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்காக எம்எஸ்பி வச்சுருக்காங்க. எம்எஸ்பி ஆக்ட் அஸ் அ ஃப்ளோர், அதாவது நான் இது பண்ணுறதுனால அது வர்ற எஃபெக்ட். அது எம்எஸ்பி வந்து என்ன கிடையாதுன்னா ப்ரைஸ் ரெகுலேஷன் கிடையாது. பிடிஎஸ்ன்றது ப்ரைஸ் ரெகுலேஷன் கிடையாது. பிடிஎஸ் என்ன பண்ணுன்னா இன்ஃப்ளேஷன் டைம்ல என்ன பண்ணும் நமக்கு? ஓகேவா? சர்ப்ளஸ் சப்ளையை அவைலபிளா வச்சு நமக்கு அந்த ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேயா? பிடிஎஸ் இட் செல்ஃப் டஸ் நாட் ரெகுலேட் த பிரைசஸ். ஓகே, ஸோ அடுத்து NFSA actually aims to provide food security to 75% of the rural population and 50% of the urban population. True or false?
கரெக்ட். ஓகேவா? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி 75% ஆஃப் த ரூரல் அண்ட் 50% ஆஃப் த அர்பனை கான்சென்ட்ரேட் பண்ணும். The Act guarantee the right to receive food grains at subsidized price to eligible households identified under AAY. எஸ், அந்தியோதய அன்ன யோஜனா. இதை தாண்டி மீதி பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை தாண்டி மீதி இருக்கிறவங்கள ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ ஆன்சர் போத் 1 and 2. ஓகே. ஸோ அடுத்து, the primary purpose of IMF is to promote international trade by providing financial assistance to member countries. Yes or no? என்னப்பா? No. ஓகே. அப்ப அதோட பிரைமரி பர்பஸ் என்ன? என்னப்பா? கிரைசிஸ் அப்போ சப்சிடி கொடுக்கறதா? ஹெல்ப் பண்றது. ஓகே. பிஓபி கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றது. அதுதான் எதோடைய பிரைமரி பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் உடைய பிரைமரி பர்பஸ். voting power in IMF is directly proportional to the financial contribution made by each member country. என்னது? கரெக்ட். ஐஎம்எஃப் நடத்தும் போது என்ன சொன்னோம்? கோட்டான்னு ஒன்று இருக்கு. கோட்டாக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். அந்த கோட்டா எதெல்லாம் தீர்மானிக்குதுன்னா ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் தீர்மானிக்குது. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்றதுக்காக நீங்க நிறைய எல்லாம் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. ஏன்னா உங்க கோட்டா தான் நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுன்றத முடிவு பண்ணும் அப்படின்றது தான். The IMF's SDR represent a form of international reserve asset created by IMF member countries. Yes. So answer only 2. So அடுத்து, புரியுதுலப்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும்? ஸோ அடுத்து, structural adjustment program is a concessional lending instrument aimed at providing financial assistance to low income countries. True or false? First one. சும்மா காமன் சென்ஸ் அப்ளை பண்ணுப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? என்னப்பா படிங்களா? அது படிச்சு என்னதான் டீசைஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்னா, ஓகேவா, ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற போதே உங்களை சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரையே என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. இந்தியாவுக்கு கொடுத்தாங்க இல்ல, ஓகே, 1991 ஃபினான்ஸ். ஓகே. அப்போ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வரக்கூடிய ப்ரோக்ராம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏபி. இது கன்செஷனல் லெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எய்ம்ட் அட் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு லோ இன்கம் கண்ட்ரின்றது ராங். எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இந்த எஸ்ஏபின்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்காக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரக்சரை மாத்தி ரன் பண்ணணும் கண்ட்ரியை. அதுக்கு செகண்ட் ஒன்னு தேர்ட் ஒன்னு கரெக்ட். எஸ்பிஏ அண்ட் இஎஃப்எஃப் ரெண்டுமே கரெக்ட். எஸ்பிஏஸ் ஆர் டிபிகல்லி ஷார்ட் டு மீடியம் டர்ம் லெண்டிங் ப்ரோக்ராம்ஸ் designed to address balance of payment problems, and EFF is primarily targeted at assisting countries facing sudden and disruptive economic shock. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்களா இல்லையா? ஸ்டாண்ட் பை அக்ரிமெண்ட், எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி, எக்ஸ்டெண்டட் கிரெடிட் ஃபெசிலிட்டி, ரேபிட் ஃபினான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி. ஓகேவா? அதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓபி கிரைசிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய இந்த மாதிரியான லெண்டிங் ஃபெசிலிட்டிஸை ஐஎம்எஃப் கொடுக்குறாங்க. ஓகே. இந்த மாதிரி ரொம்ப டெப்த்தாக போக மாட்டாங்க. இது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க இது வரையும். ஓகே. இது இவங்களுக்கா அவங்களுக்கா இங்க நம்ம கேட்டிருக்கோம்ல, இந்த டஃப்னஸ்லாம் இல்லவே இல்லை. என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேள்விப்படுறீங்க இல்லையா? இந்த வார்த்தையெல்லாம் எங்க கேள்விப்பட்டீங்க? எந்த ஆர்கனைசேஷன் இது கீழே கடன் கொடுக்குறாங்க? அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போ நீங்க அதை பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அங்கே போய் ஷோர் ஷார்ட்டா நீங்க அடிக்க முடியும். ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் பி ஒன்லி 2 and 3 மட்டும் கரெக்ட். எம்எஸ்பி. Annually, Government of India announces MSP for 22 major commodities. Yes or no? Yes. ஓகேவா? நான் நடத்தும் போது என்ன சொன்னேன்? 22 plus 1. 1 வந்து சுகர் கேன் விச் இஸ் எஃப்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு. எம்எஸ்பி இஸ் டிட்டர்மைன் பேஸ்ட் ஆன் ஃபார்முலா ஆஃப் A2 plus FL ப்ராடக்ட் காஸ்ட் ஆஃப் as recommended by Swaminathan Committee. True or false? ஏன் தப்புனா, சுவாமிநாதன் கமிட்டி A2 plus FL பேச மாட்டாங்க. சுவாமிநாதன் கமிட்டி என்ன பேசுவாங்க?
C2. ஓகேவா? சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டட் A2 பிளஸ் FL கிடையாது, C2. ஓகே, டன். MSP has statutory backing. இருக்கா இல்லையா? ஸ்டாச்சுட்டரி பேக்கிங்னா லீகல் பேக்கிங் இருக்குன்னு சொல்றாங்க. கொடுக்கணுமா இல்லையா? MSPயை ஃபிக்ஸ் பண்ணா கவர்மெண்ட். என்னப்பா? நோ. ஓகேவா? என்னப்பா? சரி, ஓகே. ஓகே, ஸோ இது வந்து லீகல் பேசிஸ் கிடையாது. MSP இஸ் நாட் லீகல் இன் இந்தியா. வேணும்னா கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணலாம், வேணானா வேணாம் தான். அதுக்கு தானே டெல்லி செலவு மூவ்மெண்ட்லாம் நடந்துச்சு. ஓகே, ஸோ ஆன்சர் ஒன்லி ஒன். ஓகே, A1 ஒன்லி. D இஸ் த ஆப்ஷன். FPOs are legally registered organization of farmer that operate exclusively under Companies Act. So FPO அப்படின்றது என்னன்னா cooperative way of doing farming. ஸோ இதை நீங்க கோஆபரேட்டிவ்ஸா ரெஜிஸ்டர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். எங்க எக்ஸ்க்ளூசிவ்லி அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. கம்பெனிஸ் ஆக்ட்லயும் வரும், ஆல்சோ கோஆபரேட்டிவ். ஓகே, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுலயுமே வரும். அதனால ஃபர்ஸ்ட் ஒன் ராங். The objective of FPO is to ensure better income for farmer by facilitating collective marketing and input procurement. FPOன்றது என்னன்னா, இப்போ இந்தியால லேண்ட் வந்து பயங்கரமா ஃப்ராக்மெண்டடா இருக்கு. இந்த லேண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று சேர்ப்பாங்க. லேண்ட் பார்சல்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு 100 ஃபார்மர் ஒன்று சேர்ந்துருவாங்க. 100-150 ஃபார்மர் ஒன்று சேர்ந்துட்டு ஒரேடியா ஃபார்மிங் பண்ணுவாங்க. எல்லாரும் தன் ஒரு கான்ட்ராக்ட், அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட். ஓகே, தே டோன்ட் டூ கான்ட்ராக்ட் வித் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கூட சிங்கிளா பண்ண மாட்டாங்க. இந்த 150 பேரும் சேர்ந்து வேணா என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட் கிட்ட கான்ட்ராக்ட் பேசுறது, இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூ அடிஷன்ல ஈடுபடுறது, இதெல்லாம் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா FPOடைய வேலை. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஒன் கரெக்ட். 10,000 FPO அப்படின்ற ஸ்கீம் இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் பை NABARD அண்ட் SFAC. கரெக்ட். ஆல்ரெடி 25 லாஸ்ட்ல நரேந்திர மோடி வந்து 10,000th FPO ஓகே ஓபன் பண்ணி வச்சார். ஸோ ஆன்சர் இஸ் D2 and 3. ஸோ அடுத்து கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் introduced to provide short-term credit to farmers for agriculture and allied activities. First one correct. ரெண்டாவது provided at subsidized interest rate. எஸ்ஸா? கரெக்ட், அதுவும் கரெக்ட். ஓகேவா? இப்போ அக்ரி லோன்னாலே சப்சிடைஸ்டு தான்ப்பா. ஓகேவா? இந்த கிரெடிட் கார்டுக்கு இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டுன்றது என்னதான் லோன் தான் ஆக்சுவலி. இதுக்கும் சப்சிடைஸ்டு இன்ட்ரெஸ்ட் தான். ஒன்லி ஃபார்மர்ஸ் என்கேஜ் இன் கிராப் ப்ரொடக்ஷன் ஆர் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க, ராங்கு. அலைடு ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறவங்களுக்கும் உண்டு. ஓகே, அலைடு ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, ஃபிஷிங், ஓகே, அக்வாகல்ச்சர், ஹஸ்பண்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இதுல ஈடுபடுறவங்களுக்கும் இருக்கு. நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ஓகே கிராப் ப்ரொடக்ஷன். ஆன்சர் இஸ் A. Okay. Power line is in India is determined based on minimum consumption expenditure method. Yes or no? முந்தா நாள் தான் நடத்தணும் இல்லையா? சரி, பவர் லைன் அப்படின்றது மினிமம் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் தான், இன்கம் கிடையாது, எக்ஸ்பெண்டிச்சர் பேசிஸ் தான். டெண்டுல்கர் கமிட்டி ரெக்கமெண்டட் தி இன்க்ளூஷன் ஆஃப் கலோரி பேஸ்டு நார்ம்ஸ் ஃபார் எஸ்டிமேட்டிங் பவர்ட்டி இன் இந்தியா. கிடையாது, டண்டேக்கர் அண்ட் என்ரத் கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. டெண்டுல்கர் கமிட்டி கேலரி பேஸ்ட் நாம ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகே, டெண்டுல்கர் கமிட்டி ஆர்கியூட் அகெயின்ஸ்ட் கேலரி பேஸ்ட் நார்ம்ஸ். தே ஆர்கியூட் ஃபார் நியூட்ரிஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஓகேவா? செகண்ட் ஒன் ராங். ஆன்சர் இஸ் A1 ஒன்லி. ஸோ அடுத்து ஜமீன்தாரி அபாலிஷன், எலிமினேட்டிங் இன்டர்மீடியரிஸ் அண்ட் டிரான்ஸ்பரிங் ஓனர்ஷிப் டு கல்டிவேட்டர்ஸ். எஸ். லேண்ட் சீலிங், ஃபிக்ஸிங் த மினிமம் லேண்ட் ஹோல்டிங் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். என்னப்பா? மேக்ஸிமம் தானே. இப்பதானே UPSC அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிருப்பீங்க, பண்ணீங்களா இல்லையா? இன்னும் பண்ணலையா? ஓகே, பண்ணுங்க. ஓகே, மினிமம் கிடையாது, மேக்ஸிமம். லேண்ட் சீலிங் பா, சீலிங் தான் என்ன, அப்பர் லிமிட். கரெக்டா? மேக்ஸிமமா நீங்க எவ்வளவு லேண்ட் ஹோல்ட் பண்ணலாம் தானே அர்த்தம். ஓகே, இது சில்லி தானே இது. மினிமம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ, அப்ப அதிகமா என்ன 500, 600, 1000 ஏக்கர்னு ஒன் பண்ணிக்கலாமா? கிடையாது இல்ல. ஸோ அடுத்து டெனன்சி ரிஃபார்ம்ஸ், ரெகக்னைசிங் அண்ட் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் த ஷேர் கிராப்பர்ஸ். எஸ். ஸோ ஆன்சர் ஒன்லி 2 pairs. ஸோ நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பார்ட் இண்டெக்ஸ் எதெல்லாம் அதுல வரும்? நியூட்ரிஷன், மெட்டர்னல் ஹெல்த், ஆக்சஸ் டு கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், பேங்க் அக்கௌண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்.
எல்லாமே வரும். ஓகேவா? நீங்க அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருப்போம்ல, அதிலே இருக்கும் பாருங்க. டி எல்லாமே வரும்பா. ஸோ அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் 5-year plan, consider the following statements. First 5-year plan, agri and irrigation. Yes. Second 5-year plan, heavy industries. Yes. Fifth 5-year plan, poverty reduction. Fourth 5-year plan. கரெக்டா? இல்ல. Fifth 5-year plan தான். ஏன்னா தேர்ட் 5-year plan ஃபெயிலியர் ஆயிருக்குமா? ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் ஃபோர்த் 5-year பிளான்ல ரிவைவல் நடக்கும். எக்கனாமிக் ரிவைவல், சோஷியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் 5-year பிளான்ல கரிபி ஹட்டாவோன்ற ஸ்லோகனை ரைஸ் பண்ணி அந்த டைம் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எலெக்ஷனை லூஸ் பண்ணும். ஓகே, அப்போ ஃபிஃப்த் 5-year பிளான்ல தான் poverty reduction. So answer is C, all three. Okay. Then, so அடுத்து CCEA has announced the MSP for which of the above? Wheat, rice, pulses, sesamum, cotton, jute, Niger seed, maize. Answer என்ன? எல்லாமே தான். ஓகேவா? டி. ஸோ அடுத்து human capital. Human capital formation is the process of enhancing the knowledge, skill and productivity of individuals in a country. Yes. It strengthens the overall economic and social development of a nation. Yes. Investment in education and health are key contributors to human capital formation. எல்லாமே correct. All three. Okay. So, countervailing duty. Countervailing duty அப்படின்றது என்ன? வேற ஒரு கண்ட்ரியில சப்சிடி கொடுக்கறதுனால அந்த பொருள் இந்தியாவில் சீப்பா இருக்கு அப்படின்னா அந்த சப்சிடியை ஓகேயா நம்ம இது பண்றதுக்காக கொடுக்கறது என்னது? கவுண்டர்வெயிலிங் டியூட்டி. இப்போ சைனால கிளாஸுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகேவா? அதனால அந்த கிளாஸோட விலை வந்து இந்தியாவில் கம்மியாக விற்க போகுது. இப்போ கம்மியாக விற்கிறதுனால இந்தியன் கிளாஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. அப்போ அது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்டர் பண்ணுவாங்க. ஏன் கவுண்டர்வெயிலிங் டியூட்டினா அது அவங்களோட டெக்னாலஜி இனோவேஷன்னாலேயோ எதனாலையும் கிடையாது. ஓகே, அந்த இடத்துல கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அதனால ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது? கம்மியாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, அரிசியோட விலை வந்து மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குது. நமக்கு ஏன் கம்மியாக இருக்குது? ஃபார்மர் வந்து ஏதாவது டெக்னாலஜி இனோவேஷன் பண்ணி ஃபார்மிங் பண்ணுறதுனாலயா? எதனால? சப்சிடி, கவர்மெண்ட் கொடுக்குற ஃபுட் சப்சிடி. இந்த பொருளை கொண்டு போய் நீங்கள் வெளிநாட்டில் விற்றீங்கன்னா மற்ற கம்பெட்டிட்டரை விட இந்தியன் ரைஸ் எப்படி இருக்கும்? சீப்பாக இருக்கும். இப்போ இதை கொண்டு போய் யூஎஸ்ல விற்றோன்னா யூஎஸ் வில் புட் கவுண்டர்வெயிலிங் டியூட்டி ஆன் இந்தியா ரைஸ் அண்ட் வீட்டில் கவுண்டர்வெயிலிங் டியூட்டி போடுவாங்க. அப்போ கவுண்டர்வெயிலிங் டியூட்டின்றது சப்சிடியை ஆஃப்செட் பண்ணுறதுக்காக போடுறது கவுண்டர்வெயிலிங் டியூட்டி. இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, ஆன்டி டம்பிங் டியூட்டி. ஆன்டி டம்பிங் அப்படின்னா வேணும்னே பொருளை கொண்டு போய் என்ன பண்றீங்கன்னா இன்னொரு கண்ட்ரியில் லோ ப்ரைஸ்ல டம்ப் பண்றீங்க. அது மேலே போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி. இது எப்போனா இப்போ சைனாவில் இருக்கக்கூடிய டாய் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்தியன் டாயை டிஸ்ட்ராய் பண்ணி சைனீஸ் டாயை விற்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியலி சைனீஸ் டாய்ஸை லோ ப்ரைஸுக்கு இந்தியாவில் கொண்டு வந்து ஃப்ளட் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ளட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா டாய்ஸும் காலியாயிரும். இப்போ இனிமே என்னதான் இருக்கும்? ஃபுல்லாகவே சைனீஸ் டாய்ஸ் தான். அப்போ இந்த இடத்துல அவங்களால பெனிஃபிட் அடைஞ்சிட முடியும். அப்போ இந்த விஷயம் நடக்குதுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா இதுக்கு மேலே போடுறதுக்கு பேர் ஆன்டி டம்பிங் டியூட்டி. இது போக சேஃப்கார்ட் டியூட்டின்னு ஒன்று இருக்கும். சேஃப்கார்ட் டியூட்டின்னா என்னன்னா எந்த ரீசனுமே கிடையாது, என் எக்கனாமியை சேஃப்கார்ட் பண்ணணும் அதுக்காக போடுறது சேஃப்கார்ட் டியூட்டி. திடீர்னு ஜப்பான்ல இருந்து என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் இயர் ஸ்டீல் இம்போர்ட் அதிகமாச்சு. ஓகேவா? அவங்க எந்த சப்சிடியும் கொடுக்கல. ஆனால் இந்தியன் ஸ்டீலை விட ஜப்பான் ஸ்டீல் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கு. அதனால இந்தியன் இம்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டீலை இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் டொமஸ்டிக் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆகுது. டொமஸ்டிக் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க? போடுறாங்க. புரியுதா? மீதி ரெண்டும் தப்பு பண்ணதுனால அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி. மூணாவது சொன்ன சேஃப்கார்ட் டியூட்டி தப்பெல்லாம் எதுவுமே நடக்கல. அந்த அவுட் சைட் கண்ட்ரி, ஃபாரின் கண்ட்ரி எந்த தப்பும் பண்ணல. ஜஸ்ட் டு சேஃப்கார்ட் மை கண்ட்ரி ஐ எம் புட்டிங் a safeguard duty. Countervailing duty to offset the subsidy. ஆன்டி டம்பிங் டியூட்டி வேணும்னே வாலண்டரி டம்பிங்கை ஆஃப்செட் பண்றதுக்கு. சேஃப்கார்ட் டியூட்டி அப்படின்றது ஜஸ்ட் டு சேஃப்கார்ட் மை டொமஸ்டிக் எக்கனாமி. ஓகே, ஸோ அதான். ஸோ அப்போ கவுண்டர்வெயிலிங் டியூட்டி இஸ் a type of import duty imposed to counterbalance the export subsidies provided by foreign governments. Yes, it is primarily levied to protect domestic industries from unfair competition due to subsidized imports. கவுண்டர்வெயிலிங் டியூட்டி இஸ் இம்போஸ்ட் ஒன்லி ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். அப்படிலாம் கிடையாது, எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே கவுண்டர்வெயிலிங் டியூட்டி அப்படின்றது போட முடியும். ஸோ ஆன்சர் A 1 and 2. கவுண்டர்வெயிலிங் அப்படின்றது சப்சிடி கொடுக்கறது. சப்சிடின்றது யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறதுனால விலை கம்மியா வச்சு விற்கிறீங்க.
இப்ப கொக்கோ கோலா பிரைஸை கம்மி விற்கிறது சப்சிடின்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அவன் அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்றதுக்காக என்ன பண்றான்? கொக்கோ கோலாவை டம்ப் பண்ண ட்ரை பண்ணுவான். அது மேல போட்டா ஆன்டி டம்பிங். கவுண்டர் வெயிலிங் அப்படின்னா சப்சிடி கொடுக்கறதுனால பிரைஸ் ரெடியூஸ் ஆகி ஒரு கண்ட்ரிக்குள்ள என்டர் ஆகுது. அந்த சைடு ப்ரொடியூசர் சைடு தப்பே கிடையாது. எதுல? கவுண்டர் வெயிலிங் டியூட்டில ப்ரொடியூசர் சைடு தப்பு கிடையாது. ப்ரொடியூசருக்கு சப்சிடி கிடைச்சது, சப்சிடியை வச்சு அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு ப்ராடக்ட்டை தயாரிச்சிட்டான். அப்ப ப்ராடக்டோட பிரைஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்குமா? அதை இன்னொரு மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கும் போது என்ன ஆகும்? கம்மியான விலைக்கு தான் விற்கும். ஓகே, அப்ப அதை ஆஃப்செட் பண்றதுக்கு போறது கவுண்டர் வெயிலிங், கவுண்டரிங் த சப்சிடி. ஐ எம் புட்டிங் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. டம்பிங்ன்றது ப்ரொடியூசர் வாலண்டியரா என்ன பண்றானா? டம்ப் பண்றான். ஓகேவா? இந்த இடத்துல நானே வேணும்னே பிரைஸை குறைச்சு என்ன பண்றது? இங்க விற்கிறது. ஓகே, அதுக்கு மேல போடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி. அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேயா? கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடியும் டம்பிங்கும் வேற. கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடினால ரெடியூஸ் ஆனா அதுக்கு போடுறது கவுண்டர் வெயிலிங். வேணும்னே ப்ரொடியூசர் ஒரு மார்க்கெட்டை கேப்சர் பண்றதுக்காக பிரைஸை கம்மியா வச்சு வித்தா டம்பிங். ஓகேவா? சோதான் கேம்ப கோலா இப்ப பண்றாங்க இல்ல இந்தியால, அதுதான். ஸோ அது டொமஸ்டிக் மார்க்கெட்ல அப்ளிகபிள் ஆகாது. வி நீட் டு திங்க் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட். Okay, so WTO subsidy classification. Amber box contains subsidies that are trade distorting and subject to reduction commitment by member countries. Yes or no? Correct. பார்த்தாலும் 3 பாக்ஸ், ஆம்பர், green and blue box. Okay, green box என்றது non trade distorting. Yes. Blue box includes subsidies that are permitted only for developing country. அப்படிலாம் கிடையாது. ஓகேயா? போத் டெவலப்பிங், டெவலப்டு எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். டைரக்ட் கேஷ் சப்சிடியை தான் நம்ம ப்ளூ பாக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே. GHI is jointly published by Concern Wealth and Wealth Hunger Life. எஸ், அது கரெக்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் கிரைட்டீரியாவா? எஸ், கரெக்ட். இங்க மட்டும் பழைய டேட்டா யூஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா 105 கரெக்ட், 105யும் கரெக்ட் தான். இப்போ 2025ல இந்தியா வந்து 102 ரேங்க்ல இருக்கு. ஓகே, 25 டேட்டா அது வேணா மாத்தி போட சொல்றேன் நான். இந்தியா ரேங்க்ஸ் 102 இன் த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். 26க்கு இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ அதை படி பார்த்தா ஆன்சர் வந்து டி. ஓகேவா? டி படி போனா. பட் இல்ல, நான் வந்து 24ன்னு அதை வச்சு நான் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியலன்னா விட்டுருங்க. ஒன்று இதை எழுதிருக்கவே முடியாது. ஏன்னா 24 டேட்டா நமக்குலாம் ஞாபகத்துக்கு வராது. 24 டேட்டா பத்தி கரெக்ட் தான். அது என்ன கொஸ்டின் கொஞ்சம் ஆம்பிகுவஸான கொஸ்டின் தான். சாரி ஃபார் தட். ஸோ அடுத்து HDIல எதெல்லாம் யூஸ் பண்றோம்? ஆன்சர் என்ன? ஸோ இதுக்கு இது மட்டும் வராது. 3 டைமென்ஷன். என்னென்ன டைமென்ஷன் அது சொல்லுங்க? ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இது 3. ஓகேவா? இப்போ ஹெல்த்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பட். எஜுகேஷன்ல மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், இன்னொன்னு எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். ஓகே, மீன் இயர்ஸ்னா அடல்ட்டோட லிட்ரஸி ரேட்னு பேசணும். எக்ஸ்பெக்டட் இயர்ஸ்னா எத்தனை வருஷம் உங்களால ஸ்கூல் படிக்க முடியும். அப்போ மொத்தம் 4 இண்டிகேட்டர். ஒரு இண்டிகேட்டர் மட்டும் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் இண்டிகேட்டர் என்னன்னா எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். ஃபோர்த் ஒன் வராது. ஸோ ஆன்சர் இஸ் A 1 2 1 3. So gender inequality index. GAI measures gender based inequalities in reproductive health, empowerment and labor market participation. Yes, இதுதான் dimensions. A higher GAI value indicates greater gender inequality in a country. என்னப்பா? Yes or no? GAI value, a high GAI value indicates greater gender equality in a country. Greater inequality. புரியுதா? ஓகேவா? ராங். இது ஹையர் ஜிஐஐ வேல்யூனா கிரேட்டர் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. கினி கோஎஃபிஷியன்ட் பார்த்துருப்பீங்கல்ல, 0 to 1. 1 இருந்தா என்ன அர்த்தம்? இன்இக்வாலிட்டி ஜாஸ்தியா இருக்கணும். 0னா கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்தியாவுடையது 25.5ன்னு பார்த்தோமா? கரெக்டா? அதே மாதிரி தான் இங்க இன்இக்வாலிட்டின்னு பேசும்போது கம்மியா இருக்கணும். டெவலப்மெண்ட்னு பேசணும்னா வேல்யூ அதிகமா இருக்கணும். புரியுதா? நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு கேட்டா ஸ்கோர் எப்படி இருக்கணும்?
நீங்க எவ்வளவு பேடுன்னு கேட்டா ஸ்கோரு கம்மியா தான் இருக்கணும். இங்க நீங்க எவ்வளவு பேடுன்னு கேக்குறாங்க. பேடுன்னு கேட்டா ஸ்கோர் வந்து கம்மியா இருந்தாதான் பெட்டர். ஓகேவா? ஸோ அடுத்து, ஓவர் த லாஸ்ட் 10 years, India's rank in GI has become consistently better. கரெக்ட். பிஐபியில் மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே, கவர்மெண்ட் வந்து பிஐபியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி 2. ஓகே, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி, எதெல்லாம் ஐஐபியில் வரும்? இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல எதெல்லாம் வரும்? 1 2 3. வெரி குட். என்ன வராதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வராது. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் தவிர மீதி 3மே வரும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்குறாங்க. 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா? 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் அப்படின்னா எது கூட மேட்ச் ஆகும்? என்னது? ஃப்ரிக்ஷன்ஸ். ரிசல்ட் ஃப்ரம் டிரான்சிஷன் ஆர் டெம்பரரி சேஞ்ச் இன் ஜாப்ஸ். ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஸ்கில்லுக்கும் ஜாபுக்கும் என்ன என்ன இருக்கு? மிஸ்மேட்ச் இருக்கு, அது ஸ்ட்ரக்சரல். சீசனல் அப்படின்றது என்ன? ஓகேயா, பர்டிகுலர் சீசன்ல உங்களுக்கு வேலை இருக்கு, பர்டிகுலர் சீசன்ல வேலை இல்லை. சைக்கிளிக்கல் அப்படின்னா பிசினஸ் சைக்கிள்ல சேஞ்சஸ்னால. ஸோ ஆன்சர் ஏ. ஆன்சர் இஸ் ஏ. குட். ஸோ அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் எஃப்ஆர்பி. எஃப்ஆர்பின்றதை யார் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா சிஏ சிபி. எஸ், எஃப்ஆர்பி இஸ் லீகலி பைண்டிங்னு சொல்றாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எம்எஸ்பி லீகலி பைண்டிங்கா இல்லையா? இல்ல. அப்ப எஃப்ஆர்பி லீகலி பைண்டிங். செல்வானா? செல்வா சார் வர. ஓகேவா? எஃப்ஆர்பி இஸ் லீகலி பைண்டிங் ஆன் சுகர் மில்ஸ். ஓகேவா? அண்டர் சுகர் கண்ட்ரோல் ஆர்டர் 1966. எஸ், கரெக்ட். எஃப்ஆர்பி மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா லீகலி பைண்டிங். ஆன்சர் போத் 1 and 2. ஸோ அடுத்து, இது நம்ம ஆல்ரெடி லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பேசும்போதே நிறைய ரிஃபார்ம்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பேசணும் இல்லையா? ஒவ்வொரு இனிஷியேட்டிவ்ஸ் பற்றியும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஐஎல்ஆர்எம்பி, டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம், இஸ் a centrally funded scheme aimed at creating modern land record management system. எஸ், அதான் எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே பிசிக்கல் டாக்குமெண்டேஷன் கிடையாது, எல்லாமே டிஜிட்டைஸ் பண்றாங்க. அடுத்து, யூஎல் பின் அப்படின்றது பூ ஆதார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பூ ஆதார் அப்படின்னா அதை நம்ம பேசணும்ல, அந்த ஓகே வாய்க்கா வரப்பு சண்டையெல்லாம் தீக்கிறதுக்காக கொண்டு வந்ததா இந்த யூஎல் பின். அந்த ஜியாகிரபிக்கல் கோஆர்டினேட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ஜிடிஆர்எஸ், இதுவுமே நான் பேசினேன். இந்தியா ஃபுல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து வேற வேறையா இருக்கு. எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஒரே மாதிரியா மாற்றணும், அதுக்காக கொண்டு வந்ததுதான் என்ஜிடிஆர்எஸ். அதான் ஸ்டாண்டர்டைஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டீட்ஸ் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் ஆர் யூடிஸ். எல்லாமே கரெக்ட். ஆன்சர் ஆல் 3. ஸோ அடுத்து, NFSA ensure that the poorest of the poor household under AAY continue to receive 35 kg of food grains. Yes, correct. Under NFSA, maternity benefit of 6,000 is provided to pregnant women and lactating mothers during pregnancy and 6 months after childbirth. ரெண்டுமே கரெக்ட். ஆனா எதுவும் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல. ஆன்சர் பி. முத்ரா loans are available for both non-farm small enterprise and agricultural activities. என்னப்பா? Yes or no? ஓகேவா? அக்ரி ஆக்டிவிட்டிஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. முத்ரா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி, அதுல இருக்கல மைக்ரோ யூனிட்ஸ்னா வென்லி ஃபார் எம்எஸ்எம்இஸ்க்கு தான், இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான். தருண் பிளஸ் கேட்டகரி ஆஃபர்ஸ் லோன் ஃப்ரம் 10 to 20 lakh ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் ப்ரீவியஸ்லி டேக்கன் அண்ட் ரீபேட் தருண் கேட்டகரி லோன்ஸ். எஸ், இதுல மொத்தமா சிஷு, கிஷோர், தருண் அண்ட் தருண் பிளஸ் சொல்லிட்டு 4 கேட்டகரி இருக்கு. சிஷுனா அப் டு 50,000. ஓகேவா? கிஷோர்னா 50 to 5 lakhs. தருண்னா 5 to 10 lakhs. தருண் பிளஸ்னா 10 to 20 lakhs. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் B2 only. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டிஸ்கஷன். ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஓகே, அடுத்து உங்களுக்கு செல்வா சார் வர்றாரு இப்போ. ஓகே, மினி ரத்னா நவரத்னா கம்பெனி மீன்ஸ் அதான் அது வந்து கம்பெனி கொடுக்குற அட்டானமி ஸ்டேட்டஸ் அது. ஓகே, அட்டானமி பேஸ் பண்ணி நீங்கள் டேர்ன் ஓவர் எவ்வளோ பண்ணுறீங்கன்னு பேஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த கம்பெனிக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டோடைய இன்டர்வென்ஷன் இல்லாம தன்னிச்சையா செயல்படும். ஓகேங்களா? தன்னிச்சையா செயல்படக்கூடிய கம்பெனிஸ் அது. ஓகேங்களா? அதுதான் மினி ரத்னா, மகரத்னா, நவரத்னாலா. ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ.
Good evening to all. Right. Voice audible இருக்குங்களா online students? Okay. So we'll start current affairs part 25 question, right? Okay. Question number 1. INS சந்தியாக் யாக் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் நேவல் ஷிப்போட நேம் கேட்டிருக்கோம். ஸோ இது ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுங்களா? எஸ்டர்டே நம்ம டிஸ்கஷனில் பேசின ஒரு விஷயந்தான், கரெக்டுங்களா? போர்ட் கலாங் அப்படின்னு சொல்லி பேசணும். எங்க இருக்கக்கூடிய போர்ட்டுங்க? போர்ட் கலாங் இன் மலேசியா. ஸோ இந்தியா வந்து வி சென்ட் அவுட் திஸ் இந்தியன் நேவல் ஷிப் ஃபார் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதை பேச வச்சு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். என்ன ஆன்சருங்க? ஒன்லி டூ. ஒன்லி டூ. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட். இட் இஸ் இண்டிஜினஸ்லி டிசைன்டு சர்வே வெசல் சொல்லியிருப்போம். சரிங்களா? ஹைட்ரோகிராஃபிக் சர்வே, ரைட்? Its primary role, hydrographic survey, port, harbors, correct? It is only to inland water, கிடையாது, கரெக்டுங்களா? ரைட். It will be extend up to exclusive economic zone and extended continental shelf, இது எல்லாமே வரும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங், கரெக்டுங்களா? ஸோ அந்த இடத்துல போர்ட் ஹலாங் ஞாபகம் வச்சுங்க. அது பிளேசஸ் இன் நியூஸ் அப்படிங்கிறதுல கேட்கலாம். PORT KLANG, சரிங்களா? மலேசியா ஹைட்ரோகிராஃபிக் கோஆப்ரேஷன். ஸோ ஹைட்ரோகிராஃபிக் சர்வேங்கிறது ஸ்டடி ஆஃப் வாட்டர்ஸ் பிட்வீன் த கண்ட்ரிஸ். இதே ஹைட்ரோகிராஃபிக் சர்வே தான் ஏர்லியராக வந்து வி கண்டக்டட் வித் மால்தீவ்ஸ். ரெண்டு கண்ட்ரிஸோட மியூச்சுவல் கோஆப்ரேஷனை வச்சு பண்ணியிருப்போம். பட் அதில் தான் அடுத்த மால்தீவ்ஸோட கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது என்ன இருக்குன்னா, தேர் நாட் அந்த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் வந்து மோர் ஆஃப் டுவோர்ட்ஸ் சைனா அப்படின்னு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, நான் கோஆப்ரேட்டர். அங்கே தான் இந்தியா அவுட் பாலிசி அப்படின்னு ஒரு டேர்ம் வந்துச்சு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அப்படி இருந்தாலும் இந்தியா வந்து மால்தீவ்ஸை வந்து நம்ம ஹோல்டு பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட்டு, செக்யூரிட்டி த்ரெட்டை வந்து மேரிடைம் சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யார் தேவைப்படுறாங்க? மால்தீவ்ஸ், சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் அடிஷ்னலாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். மால்தீவ்ஸ் இந்த பக்கம் மலேசியா. இப்போ ரீசன்ட் பிரைம் மினிஸ்டர் விசிட், சரிங்களா? இங்கே ரீசெண்டாக பேசும்போது மேரிடைம் செக்யூரிட்டி இது எல்லாமே இந்த டாப்பிக்கோட கரெக்ட். அப்போ எது இம்பார்ட்டன்ட் ஏரியாங்கிறது இங்கே நம்ம பேசியிருக்க முடியுது. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் சாயில் மாய்ஸ்சர் இண்டிகேட்டர் டெவலப்டு பை ICAR சயின்டிஸ்ட், சரிங்களா? ஸோ எல்லாமே நம்ம மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் பேஸ் இந்த டிஸ்கஷன் வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கான்னு பார்த்துருக்கலாம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சயின்டிஸ்ட் சாயில் மாய்ஸ்சர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். பை ஸ்டடிங் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த சாயில் வி கேன் ஸ்டடி அபவுட் தி மாய்ஸ்சர் லெவல் ஆஃப் த சாயில் வி கேன் எஃபெக்டிவ்லி யூஸ் அப்படின்னு இருக்கும். என்ன ஆன்சருங்க? ஒன்லி 3. எஸ். எந்த ஸ்டேட்மெண்ட் ராங்? ஜல் சக்தி, கரெக்டா? ஃபோர்த் ஒன் ராங். பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, கரெக்டுங்களா? ஸோ சி இஸ் அன் ஆன்சர். இட் இஸ் ஃபண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி and it is overseen by Central Water Commission. Central Water Commission இந்த ஈவெண்ட் இந்த ப்ராசஸை ஓவர்சீன் பண்ணுறாங்க. பட் சப்போர்ட்டட் ஃபண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஸோ மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு அதுலேயே இருக்குது. இது ஹெல்ப்ஸ் ஃபார்மர்ஸ், சாயில் மாய்ச்சர், இரிகேஷன் எஃபிஷியன்சி, சாயில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி as an indicator, as award ராஷ்ட்ரிய கிருஷி விஞ்ஞான் புரஸ்கார் ஃபார் கான்ட்ரிபியூஷன் இன் தி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், சரிங்களா? ஸோ இதை அப்படியே கொஞ்சமாக படித்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணும். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. மெமரைஸ் பண்ணால் என்ன இதோட ரிலவெண்ட்டுன்னு உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரிஞ்சால் போதும். இதை மெமரைஸ் பண்ண முடியாது. இது இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் மெமரைஸ் பண்ண முடியாது. ரெண்டுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது. என்ன நடக்குது, இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, இது எப்படி ஹெல்ப் பண்ணுது, இதை பண்ணினதுக்காக அவார்டு வாங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து ஃபஸ்ட்டு கதை மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே எவ்ரி திங் வில் பி ப்ரெசன்டட் இன் த பேப்பர். அதை ஜஸ்ட்டு நம்ம அட்ரஸ் பண்ணிங்கன்னா போதுமானது, ரைட்? ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் ஒன். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் வேர்ல்டு பாப்புலேஷன் டே இஸ் observed every year on July 11. Is 1989 following the recognition of the world population reaching 5,087,000,000. கரெக்டு தான்.
ரைட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தட்ஸ் ஆல்சோ கரெக்ட். சரிங்களா? ஸோ அவங்களோட இதில் என்ன கொடுத்துருந்தா, எம்பவரிங் யூத் பீப்புள் டு மேக் இன்ஃபார்ம் சாய்ஸஸ் about families and the future. கரெக்டா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் சி, ஆல் த த்ரீ. த தீம் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். இப்போது ஏன்னா தீம் படிக்கிறதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ், டே, சமிட் எல்லாத்துக்குமே ஒரு டைட்டில் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வருஷம் வருஷம் என்ன ஆகுன்னா வேரி ஆகும். நமக்கு நடக்கிற ஈவெண்ட்டே நிறைய இருக்குது. இப்போ பிரிக்ஸ் சமிட் வந்துடும், எஸ்சிஓ சமிட் வந்துடும், ஏதாவது ஒரு தீமில் பேசியிருப்பாங்க. இந்த வேர்ல்டு டேன்னு எடுத்துட்டாலே அத்தனை இருக்கும் இல்லை. பட் அதில் எதை கேட்குறான்னு தெரியாது, அதான் விஷயம். ஸோ அது எதை கேட்குறாங்க, அது டிஃபிகல்ட்டுன்னு சொல்லி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஒரு தடவை கண்ணில் பார்த்து வச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஏதாவது லாஜிக் வந்தால் எப்படி அது ரிலேட்டடாக கொடுக்க போகிறாங்க, ஓகே, ஒரே ஒரு கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கு, அவ்வளோதான். எம்பவரிங் யங் பீப்புள்னு சொல்கிறாங்க, ஓகே. இந்தியா வந்து டெமோக்ராஃபிக் அதை வச்சு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதோட வச்சுங்க, அதை போட்டு ரொம்ப மைண்டில் ஏற்றிக்கணும்னு கிடையாது. இப்போ இட் இஸ் இந்த கொஷின் பேப்பர், அங்கே அதை ஐடென்டிஃபை பண்ணி ஆமாம் இப்படி பேசணும்னு வந்துச்சுன்னு சொல்லி உங்களால் தெரிஞ்சுன்னா சரியாக தவறான்னு முடிவு எடுக்க போகிறோம். யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபில் த பேப்பர். அப்படி ஏதாவது ஒரு கீவேர்டை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தான் சர்வைல் பண்ண முடியும். நீங்கள் இதை ஃபுல்லாலாம் மெமரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனர்ஜி லாஸ். பாஸ் பண்ணுறாங்கதில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. கரெக்டா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் சி. வேர்ல்டு ஏன் அதை கேட்டோம் அப்படின்னா எவ்ரி இயர் ஜூலை அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இந்தியாவோட பாப்புலேஷன் 1 பில்லியன் வந்து எப்போ ரீச் ஆயிருக்குங்க? 2000 மே 11. எஸ், வெரி குட். மே 11 2000 வந்து 1 பில்லியன். இப்போ அந்த 1 பில்லியன் தான் 1.4 அந்த மாதிரி இருக்கும். இந்த 5 பில்லியன் தான் இப்போ 8ஆக மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டேட்டாஸ் தெரியும் போது ஓகே, பாப்புலேஷன்ஸ் வச்சு நம்ம ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கோம். இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். நீங்கள் படிக்கும் போதெல்லாம் ஆக்சுவலாக யூ ஆர் ஆல்சோ வென் எவர் இந்த மாதிரி டாபிக்ஸ் டீட்டெயிலாக டிஸ்கஷன்ஸ்லாம் அப்ளை படிக்கும்போது இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ், இட் இஸ் ஆல்சோ ஃபார் யுவர் மெயின்ஸ். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே நான் இவ்வளோ படிக்கிறேனே சார் எல்லாமே கேட்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் பார்த்து பார்த்து படிக்க முடியாது. இட் இஸ் நாட் அ ஸ்கூல் எக்ஸாம். எக்ஸ்போஷர், ப்ரிலிமினரி ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதை வச்சு கொஷின் சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு. அடுத்து மெயின்ஸ், அங்கே தான் நமக்கு மார்க் ஸ்கோரிங்கே இருக்கு. அப்போ சொசைட்டி பார்ட்டில் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகே, ஐ வில் யூஸ் த நாலேஜ் ஃபார் ரைட்டிங் கண்டக்ட், அப்படி தான் நீங்கள் கேரி பண்ணும். எஸ்ஏ ரைட்டிங் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் படிக்கிறது. இவ்வளோவுமே நம்ம மெயின்ஸில் எங்கே சார் இவ்வளோ டாபிக் வந்துருமா இப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நாலேஜை வந்து கேரி பண்ணுறது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், consider following statement regarding ENAM, National Agriculture Market. சரிங்களா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். இஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், எலக்ட்ரானிக் ட்ரேடிங், integrated APMC mandis to create a unified national market for agriculture commodities. Correct? Is implemented by small farmers agri-business consortium. Correct தான். ஸோ ஆன்சர் சி, போத் 1 and 2. சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம பேசினோம் டபுளிங் தி ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படிங்கும்போது எகெயின் இந்த ஜூலை மந்த்லேயும் டாப்பிக்கில் இருந்துச்சு. சரிங்களா? சாயில் ஹெல்த் கார்டு நிறைய அந்த ஒரு 7 இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த 7 இனிஷியேட்டிவ்ஸுமே அடுத்தடுத்து அந்த இயர்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. திஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ கேரி பண்ணுற இனிஷியேட்டிவ்ஸோட பேக்கப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் தான் அதனோட பேக்கப், ரைட்? இப்போ ஆன்சர் சி, போத் 1 and 2 ஆன்சர். ஓகே, there was an Nagari limestone mine, Navamanli mine and also Kamataru mine are related to received 7-star rating for sustainable mining from Ministry of Mines. Correct? Online students, answer is B. Ministry of Mines வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த 3 மைன்ஸுக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 7-star ரேட்டிங் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த 5-star ரேட்டிங், 7-star ரேட்டிங் இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 5-star ரேட்டிங்கிறது என்ன இருக்குங்க, அந்த மைனிங்கோட சஸ்டைனபிலிட்டியை வச்சு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸ்கோர் வந்து அது சில வேல்யூலாம் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ அடிஷ்னலாக ரெஃபர் பண்ணுங்க இதெல்லாம் வந்து 5-star ரேட்டிங்ஸில் இருக்காங்க. அப்படி நம்ம எப்படி ஸ்டார் ரேட்டிங் பார்க்குறோம்,
எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ராடக்ட் வச்சு ஸ்டார் ரேட்டிங் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி வந்து இங்கே 5 ஸ்டார் இருக்கும். அப்போ அதே மாதிரி 7 ஸ்டார் அப்படிங்கிறது இந்த இருக்கு. இட் வில் பி இந்த ப்ராசஸை பார்க்குறது யாருன்னா இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ். இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் பி இஸ் அன் ஆன்சர். சஸ்டைனபிள் மைனிங் ப்ராக்டிசஸ் அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக ரேட்டிங் பண்ணுறாங்க. இந்த ரேட்டிங்ஸை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி இந்த ஃபைவ் ஸ்டார் லேபிளிங் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது, அது என்ன பண்ணுறோம், எனர்ஜி எஃபிஷியன்சிக்காக கொடுக்குறோம். ஒரு ரேட் இந்த ஸ்டார் ரேட்டிங் போகும்போது அந்த டிவைஸ் எடுத்துக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியோட கன்சம்ஷன் வந்து குறைவாக இருக்கும், ரேட்டிங்ஸ் அதிகமாக. அப்போ அந்த மாதிரி மைனிங்கிறது எல்லா நேரத்துலையுமே ஒரு நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். அதுதான் ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை மைன் பண்ணி எடுத்து தான் நம்ம வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த மைனிங் வந்து இட் ஷுட் பி சஸ்டைனபிள் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்காக இந்த ரேட்டிங் அப்படிங்கிறது. அப்போ 5 ஸ்டார் ரேட்டிங் என்ன, 7 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கக்கூடிய மைன் வந்து 7 ஸ்டார். ரைட், ஆன்சர் பி. ரைட், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் சன்சார் மித்ரா ஸ்கீம். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த என்ன இனிஷியேட்டிவ், இது என்ன ஸ்கீம் ஆக்சுவலாக? இட் இஸ் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். இட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். என்னோட ஐடியா என்னங்க, சன்சார் மித்ரா அப்படிங்கிறது வந்து டு ப்ரமோட் டிஜிட்டல் அவேர்னஸ் அண்ட் சைபர் சேஃப்டி த்ரூ ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸை வச்சு இந்தியாவில் வந்து டிஜிட்டல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சைபர் சேஃப்டி. இன்றைக்கி நம்ம அதிகமாக வந்து சைபர் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட் பேஸ்டு சர்வீசஸ், இன்டர்நெட் பேஸ்டு பையிங், இன்டர்நெட் பேஸ்டு செல்லிங், இன்டர்நெட் பேஸ்டு ஏர்னிங், இன்டர்நெட் பேஸ்டு லேர்னிங், சொல்லிக்கிட்டே போகலாம். லேர்னிங், ஏர்னிங் எல்லாமே இருக்குது. அப்போ அதில் ட்ராவல் பண்ணுற நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா சைபர் சேஃப்டி இருக்கணும். அதுக்கு ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ண டெலிகம்யூனிகேஷன். என்ன ஆன்சருங்க? ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட் ரைட். ஸோ இது இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா? ஃபஸ்ட்டு கரெக்டு. திஸ் டிபார்ட்மெண்ட் எங்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸ் யூஸ் டு ட்ரெயின் டு ஏரியா டிஜிட்டல் சேஃப்டி, சைபர் ஃப்ராட், எமர்ஜிங் டெலிகாம் டெக்னாலஜிஸ். இஸ் ஆல்சோ கம்யூனிட்டி அவுட்ரீச், ஸ்ப்ரெட் அவேர்னஸ், தட் இஸ் ஆல்சோ ரைட். அப்போ இதில் கீவேர்ட் ஞாபகம் வச்சுங்க, சஞ்சார் மித்ரா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அவேர்னஸ், டிஜிட்டல் அவேர்னஸ் பை யூசிங் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ். இட் வாஸ் இனிஷியேட்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு வச்சு. இப்போ இந்த டாபிக் ஏன் இந்த வருஷம் கேட்கறது இம்பார்ட்டன்ட், இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ரீசன்ஸ் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு சொல்லுங்கள். ஏங்க சஞ்சார் சாதி ஆப், ஓகே, அது அது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? அது இதே மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ். பட் இந்த இனிஷியேட்டிவ் எதனால கேட்டிருக்கோம்? இப்போ இந்த கண்டென்ட்டை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், எதனால இந்த கொஸ்டினை ப்ரிடிக்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். 10 years ஆஃப் டிஜிட்டல் இந்தியா கெஸ் பண்ணிக்கிங்க. இன்க்ரீசிங் இன்ஸ்டன்ட் ஆஃப் டிஜிட்டல் அரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராடு. ஓகே. President addressed digital scam of 3,000 crore. Okay, fine. Increasing cyber crime, digital awareness. ஆக்சுவலாக நம்ம லாஜிக்கு ஒரு கான்செப்ட் சொன்னோம்ல, ப்ராப்ளம் சொல்யூஷன் மெத்தடுன்னு படிச்சிங்கன்னா ஒரு பக்கம் நியூஸில் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே ஃபியூ மந்த்தாகவே இந்தியாவில் என்ன அதிகமாக இருக்குது, டிஜிட்டல் ரிலேட்டடான ஸ்கேம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. அதுக்கு என்ன சொல்யூஷன்? அவேர்னஸ் இஸ் அ சொல்யூஷன். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இந்த இனிஷியேட்டிவ். இப்படி லாஜிக் இதான் நான் சொன்ன பிஎஸ் மெத்தட். இஃப் யூ ஸ்டடி த ப்ராப்ளம்ஸ் வாட் வி ஆர் நோட்டிஸ்ட், அதுக்கு இது ஒரு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ் இருக்கணும். நான் வந்து என்னோட ஆன்லைன் பிளாட்ஃபார்மை வந்து யூஸ் பண்ணும்போது ஐ வாண்ட் டு பி கேர்ஃபுல் ஆன் தட் அப்படிங்கிற எனக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் என் சைடில் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன், கேர்ஃபுல்லாக இருப்பேன். அப்போ எனக்கு தேவை அவேர்னஸ். இப்போ நம்ம லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சொல்யூஷன். திஸ் கொஷின் இஸ் அன் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். வாட் இஸ் த ப்ராப்ளம்னா டிஜிட்டல்
அரெஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம். இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி படிச்சீங்கன்னா உங்க நல்லா இருக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளம் எடுத்துங்க. அந்த ப்ராப்ளம் நியூஸ்ல திரும்ப திரும்ப பேசப்பட்ட விஷயம் நியூஸ்ல வந்திருக்கும். அதுலேருந்து நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு லைன் யோசிக்கணும். அது அப்படியே நோட்ஸ்ல கொடுக்குற ஒரு மெட்டீரியல் கொடுத்துக்கிறது அப்படியே படிச்சீங்கன்னா அது எக்ஸாஸ்ட் ஆயிரும். 4 டாபிக் மேலே போகாது. கரெக்டுங்களா? அப்போ மெட்டீரியலில் முடிக்க முடியலன்னு வரும். குயிக்காக என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்க. கரெக்டுங்களா? அந்த மாதிரி கேட்டது தான் இந்த விஷயம். ரைட். ஸோ ஆன்சர் சி. காசிரங்கா டைகர் ரிசர்வ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்கோம். இட் லைஸ் ஆன் த நார்தர்ன் பேங்க் ஆஃப் பிரம்மபுத்திரா ரிவர் இன் அஸ்ஸாம். கரெக்டா? நார்தர்னா சதர்ன் பேங்க்குங்களா? சதர்ன் பேங்க் ஆஃப் பிரம்மபுத்திரா river. சரிங்களா? Is world's largest popular one of the Indian one horned rhinoceros? That is right. Third statement, the highest tiger density in India as of the latest estimation. Correct? No. Third place. கேட்டிங்களா? First two listல இருக்கிறது யார் சார்னா பந்திப்பூர் கார்பெட் டைகர் ரிசர்வ். டைகர் டென்சிட்டியில் இப்போ லேட்டஸ்ட் எஸ்டிமேஷனில் வந்து திஸ் காசிரங்கா வந்து தேர்டு. இட் இஸ் நாட் தி ஹையஸ்ட்னு சொல்லியிருக்கோம். அப்போ தேர்டு தான், தேர்டு பிளேஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சதன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சதன் பேங்க்குங்கிறது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க. அப்போ ஆன்சர் வந்து பி ஒன்லி 2. சரிங்களா? ஸோ அந்த அதான் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நாதன் ஆர் சதன். இப்போ இந்த மாதிரி கூட இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட மாடல் தான். அதை நீங்கள் நிறைய உள்வாங்கி இருந்தால் படிக்கும் போது ஈஸியாக இருக்குது. இப்போ ஏன்னா சார் இந்த டாபிக் எப்படி சார் இம்பார்ட்டன்ட்னு படிக்கிறது? நிறைய நேஷ்னல் பார்க் இருக்கே, நிறைய ரிசர்வ்ஸ் இருக்கே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ என்ன ஹைலைட்னா இது ஏற்கனவே இருக்கிற 2 டைகர் டென்சிட்டி லிஸ்ட்ல இது தேர்டா என்ன இருக்கு? ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? எஸ். நம்பர் ஆஃப் டைகர்ஸ் பர் 100 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா? நம்ம எப்படி 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பாப்புலேஷன் சொல்றது, பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்றோமோ 100 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள எத்தனை டைகர் இருக்குன்னு பார்க்கறதுக்கு பேர் தான் என்ன டேர்ம்ங்க? டைகர் டென்சிட்டி. சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட ஒரு 3 நேஷனல் பார்க் இந்த டைகர் ரிசர்வ் கொடுத்துட்டு இன்க்ரீசிங் ஆர்டர்ல என்ன கேட்கலாம்? டைகர் டென்சிட்டி இல்லைங்கன்னு கேட்கலாம். கரெக்டுங்களா? எந்தெந்த இதெல்லாம் டாப் டைகர் டென்சிட்டி இருக்கக்கூடிய இது கேட்கலாம். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம படிக்கணும். பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் படிக்கணும், கார்பெட் படிக்கணும், காசிரங்கா படிக்கணும். அப்போ இது ஏன் காசிரங்கா இம்பார்ட்டன்ட் வரும்போது இந்த லிஸ்ட்ல தேர்டில் வந்திருக்காங்க. அதனால அது ஜூலை மந்த் நியூஸ்ல இருந்துச்சு. சரிங்களா? ஃபைன். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட், ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த டாபிக் நம்ம கிளாஸ்ல பேசணும். ரைட். என்ன ஆன்சருங்க? ஆன்சர் only 2. Yes. First statement, right. It is intelligence tool to assess the risk profile of mobile numbers links to cybercrime. Right. Second statement, institutions flag suspicious transactions and apply preventive measures. Correct. Third statement, it is developed by Department of Telecommunication, not by நித்தி ஆயோக். கரெக்டுங்களா? ஸோ அந்த இடத்துல அது மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். யார் வந்து அதை டெவலப் பண்ணாங்க, இதை நம்ம லாஸ்ட்டாக எஸ்டர்டே கிளாஸ்லேயே சொன்னோம். ரைட். அப்போ வெரி டைரக்டாக இருக்கும். இதில் ஆர்பிஐ வந்து டைரக்டட் பேங்க்ஸ் டு இன்டகிரேட், இந்த சிஸ்டத்தை எல்லா பேங்க்கும் இன்டகிரேட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற டைரக்ஷனை ஆர்பிஐ வந்து கொடுத்துருந்தாங்க. டு ஸ்ட்ரென்தன் ஃப்ராட் ப்ரிவென்ஷன் இன் டிஜிட்டல் பேமெண்ட். சரிங்களா? இப்போ இதுவும் நீங்கள் ஒரு வகையான சொல்யூஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்க்கலாம். எல்லாத்தையுமே இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் பாருங்கள். ஏன் ஆர்பிஐ வந்து ஆஸ்க்டு த பேங்க்ஸ் டு ஃபாலோ திஸ் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நம்பர் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாகும் போது பேரலி அதை மிஸ்யூஸ் பண்ணுற விஷயம் இருக்குது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நேம்லேயே இருக்குது ஃபினான்ஷியல் ஃப்ராடு ரிஸ்க்கு இண்டிகேட் பண்ணிக்கிடும். ஓகே, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை இந்த ப்ராசஸ் வந்து சஸ்பீசியஸாக இருக்குது, சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இட் வில் இண்டிகேட். அப்போ அந்த இண்டிகேஷன்ஸை வச்சு வி மே அவாய்ட் தி ஃபர்தர் டிரான்சாக்ஷன்ஸ். அதனால் ஆர்பிஐ ஆஸ்க்டு த பேங்க்ஸ் டு ஃபாலோ ஆர் இன்டகிரேட் பண்ணிக்கங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. எப்படி இந்த டாப்பிக்கை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா இந்த மாதிரி
ஓகே, இந்தியா வந்து நம்ம டிஜிட்டலைசேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறோம், கேஷ்லெஸ் எக்கனாமியை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ கேஷ்லெஸ் எக்கனாமியை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம ஆன்லைன் பேஸ்டு டிரான்சாக்ஷன்ஸை அதிகமாக கேரி பண்ணுறோம். அப்படி கேரி பண்ணுறது ஈஸியாயிருச்சு, நமக்கு பேங்க்குக்கு போக வேண்டியதில்லை, சலான் ஃபில் பண்ண தேவையில்ல, எல்லாமே இருக்கு. ஆனால் பேரலி நிறைய அதில் வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ அதை அட்ரஸ் பண்ணணும். இந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமிங்கிற இனிஷியேட்டிவை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் இருக்குன்னா, ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு என்ன மெசர்ஸ்? ஓகே, அப்போ வந்து டெலிகம்யூனிகேஷன் வந்து எங்களை இது எல்லாமே டெலிகம்யூனிகேஷன். அப்போ டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன எடுத்திருக்காங்க, ரைட், இதை வந்து ஆர்பிஐ வந்து அடாப்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்படி கதை மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஆன்சர் பி. Next, how many of the above state crossed 1 crore stock market in investors as per recent data? Right? என்னதுங்க? என்ன ஆன்சர்? Answer is, it is developed by telecommunication. Third statement வந்து question number 8ல வந்து developed by Department of Telecommunication. Okay, 1 crore stock difficult இருக்குங்களா என்னன்னு தெரியலனா, so 3 state UP, Maharashtra and Gujarat. சரிங்களா? ஸோ குஜராத். நம்ம ஸ்டேட் எப்படி சார் விடுறதுன்னு சொல்லி தமிழ்நாடை போட்டுட்டோம் சார், ரைட். நம்ம அது கூட சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு யோசிச்சிருப்போம், ரைட். குஜராத் became the third state in the country, more than 1 crore registered stock market investor as per the data released by National Stock Exchange. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து மகாராஷ்டிரா அண்டு உத்தரப்பிரதேஷ் வந்து கிராஸ்ட் 1 crore அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், ரைட். ஸோ அப்போ இவங்க எல்லாம் சேரும்போது இந்த 3 ஸ்டேட்ஸுமே வந்து கேட்டிங்களா 36% ஆஃப் த டோட்டல் இன்வெஸ்டார் பேஸ் வந்து இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 3 ஸ்டேட்ஸ் நவ் அக்கௌண்ட் ஃபார் 36% ஆஃப் டோட்டல் இன்வெஸ்டார் பேஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாஸும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதெல்லாம் சில நேரங்களில் ஒன்லைனர் கொஸ்டின் மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் ஒன்லி 3, பி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், என்பிஆர், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். என்ன ஆன்சருங்க? நெய்தர் ஒன் நாட் டூ. எஸ், ரெஜிஸ்டர் ஆஃப் ஒன்லி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இல்ல, it is include citizens and non-citizens, right. Second, requires resident to submit documentary proof of citizens at the time of data collection. No information, it is no documents are collected during the examinations, no need to, it is based on the self declarations தான் no documents are. இப்போ இதெல்லாம் தான் நீங்கள் படிக்கும்போது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஏதாவது இடத்துல சப்மிட் பண்ணணுமா, டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டிய இல்லையா, கேட்டுங்களா. ஸோ ஒன்லி யாரை மட்டும் அதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது என்பிஆர், கேட்டுங்களா. ஃபைன். ஸோ என்ஆர்சிங்கிறது என்னங்க? இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்கு என்ஆர்சி? ஒரே ஒரு ஸ்டேட்ல தான் இந்தியாவில் இருக்கு, யாருங்க? அஸ்ஸாம். அஸ்ஸாம் இல்லைங்களா. நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன், நேஷனல் ரெஜிஸ்டர் சிட்டிசன்ஸ், என்ஆர்சி, சரிங்களா. ஸோ அது வந்து அதர் கண்ட்ரிலேருந்து இல்லீகலாக உள்ள என்ட்ரி ஆனவங்களே ஐடென்டிஃபை பண்ணி ஜென்யூன் இந்தியன் சிட்டிசன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதா அந்த என்ஆர்சியோட ஐடியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த டாபிக் ரிலேட்டட் டு ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின். என்ன ஆன்சர்? 2 and 3. எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் Ministry of Skill Development and Entrepreneurship, it is not by labor, கேட்டீங்களா. ஸோ பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட், ஸ்டில் சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், ஃபினான்ஷியல் அண்ட் டிஜிட்டல் லிட்ரஸி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட், நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன்
ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் சி. ஓகேங்களா? ஸோ இது யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கேட்டிருப்பாங்க. ஸோ 2019 இந்த கொஷின் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. எகெயின் திஸ் இயரும் இம்பார்ட்டன்ட். 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த எய்ம் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். ஸோ இந்த கொஷினும் 2 கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஆட் பண்ணியிருக்கும். அதுக்கு முன்னாடி கொஷினும் இந்த கொஷின் ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த கொஷின் கேட்டதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும், 10 இயர்ஸ். சரிங்களா? இது 2018 இந்த அவுட் ஆஃப் 25 2 கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். முன்னாடி கொஷினும் இந்த கொஷினும் கேட்டேன். எகெயின் இந்த ஸ்கீம், ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தது 2015. பட் நமக்கு யூபிஎஸ்சி பிலிம்ஸில் கேட்டது வந்து 18. சரிங்களா? ஸோ 18 கேட்ட இந்த கொஷின் என்ன ஆன்சருங்க? ஆன்சர் 3 ஒன்லி. சரிங்களா? ஸோ ஏ இஸ் ஆன்சர் 3 ஒன்லி. ஃபர்ஸ்ட் நாட் அன் ஐடியா என்ன கேட்டிருக்காங்க? எய்ம் அண்டு எய்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் எய்ம் வந்து நாட் கிரியேட்டிங் அண்ட் ஓன் இன்டர்நெட் கம்பெனிஸ் கிடையாது. எஸ்டாப்ளிஷிங் பாலிசி ஃப்ரேம்ஒர்க் ஓவர்சீஸ் மல்டிநேஷனல் கம்பெனி பிக் டேட்டா டு ஹேண்டில் இந்த டேட்மெண்ட் கிடையாது. இது அது ஆக்சுவலாக இந்த இதனோட மீனிங் என்னன்னா அப்படின்னா நோட் பண்ணி வச்சுங்க. டேட்டா லோக்கலைசேஷன். டேட்டா லோக்கலைசேஷன் அப்படிங்கிற டேர்ம். ஸோ டேட்டா லோக்கலைசேஷன் இஸ் நாட் பார்ட் ஆஃப் திஸ். அதாவது இதோட சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது இந்த ஸ்கீமோட எய்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிதான் நீங்கள் கவனிக்கணும். தேர்ட் இஸ் ரைட். அடிப்படையாக என்ன இருக்குங்க? கனெக்ட் கிரியேட்டிங் இன்டர்நெட் வைஃபை ஃபெசிலிட்டிஸ் அட் தி டூரிஸ்ட் பிளேசஸ். இதுதான் வந்து ஆன்சர். இப்போ ஏ ஸ்டேட் ரைட். வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங் இன் பர்சன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நிறைய டிராஃபிக்கிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கான டேவா ஜூலை 30 சரிங்களா? எவ்ரி இயர் குளோபல் எஃபோர்ட்ஸ் டு காம்பேக்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங். இப்போ ரீசெண்டாக கூட இந்தியாவில் தேர் வாஸ் அ டிஸ்கஷன் அபவுட் சைல்டு டிராஃபிக்கிங் பற்றி நியூஸில் இருந்துகிட்ருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வரும்போது ஓகே எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ஓகே தட்ஸ் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக யூஎஸில் டிஸ்கஷனில் கூடிய அப்போது லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்தாவே சைல்டு டிராஃபிக்கிங் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஆர்டிக்கல் 23 படிங்க. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் 24 20 அந்த அதெல்லாம் படிங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரியான ப்ராப்ளம் அதுக்கான ஒரு அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங். ரைட். என்ன ஆன்சருங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். UN ஜெனரல் அசம்பிளி த குளோபல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட். எக்ஸ்ப்ளாய்ட் டிராஃபிக்கிங் இன் பர்சன்ஸ் இன்க்ளூடட் எந்தெந்த மாதிரியான ஃபோர்ஸ்ட் லேபர், செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆர்கன் ரிமூவல். கரெக்டுங்களா? ஸோ அதையும் வந்து அப்போ என்னென்ன ஏரியா இதுக்குள்ளே கவர் ஆகிருக்கு, வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் ஆர் இன்க்ளூடட் அப்படின்னு வரும்போது ஆர்கன் ரிமூவல். கரெக்டுங்களா? ஸோ ஃபார் ஆர்கன்ஸ் இதுக்காக இல்லீகலாக கேரி அவுட் பண்ணாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். UN ஆஃபீஸ் ஆஃப் ட்ரக் கிரைம் சர்வ்ஸ் as the custodian of this Palermo protocol trafficking in persons. சரிங்களா? ஸோ பாலிமரோ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பிளேஸ் இன் இட்டாலி. பிளேஸ் இன் இட்டாலி அங்கே வந்து இந்த ஒரு ப்ரோட்டோக்கால் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி, ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட் ரைட். ஜூலை 30 இந்த டே வந்து ஜூலை 30. Next, which state is set to launch India's first AI powered road safety pilot project with the approval of the central government? UP. So answer C. Received approval. எதுக்காக அப்படின்னா road safety. So pilot project improving traffic monitoring and accident prevention. Traffic monitoring and accident prevention காக இந்த இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். எப்பவுமே இந்த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு வரும்போது அந்த டாபிக் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இந்தியன் மிலிட்ரி எக்ஸசைஸ் வித் தேர் பார்ட்னர் கண்ட்ரீஸ். என்ன ஆன்சருங்க? ஆல் த ஃபோர். ஆல் ஃபோர். சரிங்களா? ஸோ ஆல் த ஃபோர் இஸ் ரைட். போல், குருஷேத்ரா, சிங்கப்பூர், சம்பிரதம், பங்களாதேஷ்,
அஜய வாரியர் யூகே, லமைட்டி செய்சில்ஸ், சரிங்களா? ஸோ ஆல் த ஃபோர். ஸோ இது வரைக்கும் இந்த military எக்ஸசைஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் இந்தியாஸ் ரிலேஷன் வந்து ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க 2023ல. பட் நீங்கள் படிக்க வேண்டிய டாப்பிக்கோட கவுண்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 2011லேருந்து கேட்ட கொஷினில் 23ல மட்டும் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் அந்த இது கேட்கல. ஸோ எப்பவுமே யூபிஎஸ்சி சில விஷயம் ஃபர்தராக கேட்குறாங்கன்னா அந்த இண்டிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்காக எல்லா கேள்வியும் இதில் இருக்க போகிறதில்ல. பட் முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி அதிகமாக வர இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இம்பார்ட்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது என்னென்னா ஏதாவது கண்டி கரெக்டுங்களா? அந்த கண்டி ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ் வந்து 75 இயர்ஸ் ரிலேஷன், 50 இயர்ஸ் ரிலேஷன், இந்த மாதிரி ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்தால் இப்போ அதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் ஹெவி வாட்டர், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஹெவி வாட்டர். என்ன ஆன்சருங்க? ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட், கேட்டுங்களா? ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அதனோட யூசேஜ் கொடுத்துருக்கோம். இட் வில் பி மாடரேட்டர், கூலண்ட், ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் சம்மந்தமான. அதே மாதிரி ஹெவி வாட்டர் லாஸ் பியூட்டி அண்ட் ரெக்வயர்ஸ் அப்கிரேஷன் டு ரீஸ்டோர் எஃபெக்ட்னஸ். இட்ஸ் கமிஷன் ஃபர்ஸ்ட் பிரைவேட் அப்கிரேஷன்ஸ் த்ரூ திஸ் யாருங்க பயோடெக்னாலஜி அண்ட் ஆல்சோ என்பிசிஎல் ரெண்டுலையுமே வந்து வி ஸ்டார்டட், ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட். அப்போ ஹெவி வாட்டர் ஆல்ரெடி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்பீங்களா? ஹெவி வாட்டர் அதனோட ரோல் என்ன அப்படிங்கிறது, மாடரேட்டர், கூலன். ஸோ ஏன்னா இந்த டைம் வந்து எஸ்எம்ஆர் அப்படிங்கிறது நமக்கு நியூஸில் இருந்துச்சு, ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. நியூக்ளியர் ரியாக்டர் ஏன்னா இந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் சாந்தி பில் அப்படின்லாம் கொண்டு வந்தாங்களா, அது இன்னும் லேட்டர் மந்த்தில் நமக்கு இருக்கும், நவம்பர் டிசம்பர் வரும்போது. ஸோ இதை அடிஷ்னலாக பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹாக்கி இந்தியா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஹாக்கி இந்தியா. ஸோ த ரீசன் ஃபார் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் என்ன, ஹாக்கி ஃபெடரேஷன் 100 years ஆஃப் இட்ஸ் ஃபார்மேஷன், அதுதான் ரீசன் ஃபார் ஆஸ்க் த கொஸ்டின். வந்து ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து 100 years ஆஃப் இட்ஸ் ஃபார்மேஷன். ஸோ இனிஷியலாக ஹாக்கி ஃபெடரேஷன் அப்படின்னு இருந்திருக்கும். பட் லேட்டராக அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஹாக்கி இந்தியா அப்படிங்கிற நேமில் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த நேம் சஸ்பெண்ட் ஆகி லேட்டராக ஹாக்கி இந்தியா அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். ஹாக்கி இந்தியா இஸ் அ நேஷனல் கவர்னிங் பாடி, கரெக்டா? இன் இந்தியா ரெக்கனைஸ் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன், கரெக்டுங்களா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். செகண்ட் என்ன ராங்? It is not a statutory body. It is an direct administrative control of the government. It is not statutory body. அப்போ அந்த ஆர்கனைசேஷனோட நேச்சரை வச்சு கேட்டிருக்கோம். It is an autonomous sports federation. It is recognized and supported by Ministry of Youth Affairs and Sports. But it is not a statutory body. சரிங்களா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஆன்சர் ஏ ஒன்லி 1 அப்படிங்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். அப்போ அடுத்தடுத்து படிக்கும்போது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸை வந்து ஸ்டாச்சுரி பாடியாக கொண்டு வந்திருக்கோம், எது வந்து இருக்கு, நிறைய இருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே கவுண்ட் அதிகமாகும் போது தான் நமக்கு இந்த இடத்துல டெசிஷன் மேக்கிங்கில் வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸ் வருது, எது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. பட் அதில் ஏதாவது ஒரு லாஜிக்கல் ஒன்று மல்டிப்புளாக ரிவைஸ் பண்ணுறது, அந்த ஆர்கனைசேஷனோட இம்பார்ட்டன்ஸை வச்சு டிசைட் பண்ணலாம். Next, consider following statement in the context of World Nature Conservation Day. World Nature Conservation Day. அதுலயே இருக்கு நேச்சர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறதா நேச்சர் கன்சர்வேஷன் டே. என்ன ஆன்சருங்க? 1 and 2, கரெக்டா? ஸோ 1 and 2 first conservation of both renewable non-renewable, correct? It's closely aligned with the goal of biodiversity sustainable development goals. Third statement என்ன wrong? It is the observations
officially declared by the UN General Assembly சொல்றாங்க. It is not declared, but it is internationally observed, but it is not officially declared by UN General Assembly. Declare பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? So it is observed widely, observed globally, but not formally designated by UN General Assembly. UN General Assembly not formally designed. It is an international observance. அவ்வளவுதான். It is not led by UN பாடி கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயம் இதுவும் என்ன சார் அப்படின்னா ஜூலை 28 எவ்ரி இயர் ஜூலை 28 வந்து வி ஹாவ் அன் வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் ஸ்கில் இந்தியா மிஷன், இதுவும் நம்ம கிளாஸ்ல சொன்னோம். ஸ்கில் இந்தியா மிஷன் என்னோட ஐடியா என்னங்க? ஸ்கில் இந்தியா மிஷன் லான்ச்ட் 15 டு இம்ப்ரூவ் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ லார்ஜ் ஸ்கேல் ட்ரைனிங். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வேர்டு வந்து எம்ப்ளாயபிலிட்டி. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வி ஹாவ் டு எக்யூப் அவர் ஸ்கில், அதான் எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லும். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரோல் இம்ப்ளிமெண்டேஷன், ரைட்? பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் அண்டர் ஸ்கில் இந்தியா மிஷன், ரைட்? ஆன்சர் சி. ஆல் த த்ரீ இஸ் அன் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 2019 கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? அந்த வருஷம் கரெக்டாக அது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ அது 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கில் இந்தியா மிஷன் வந்து 10 இயர்ஸ் இருக்குது. ஸ்கில் இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் டு அப்டைன் தி பொட்டன்ஷியல் ஆஃப் எதனோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ணுறேங்க? டெமோகிராஃபிக் டிவிடெண்டோட பொட்டன்ஷியல். ஓகே, 20th கொஸ்டின். Consider following statement regarding 20% ethanol blending program in India. How many of the statement are correct? First statement is reducing India's import. கரெக்டுங்களா? எஸ். க்ரூட் ஆயிலோட இம்போர்ட் குறையும். ஏற்கனவே நமக்கு பெட்ரோல் டீசல் அப்படின்னு இருக்கு. அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? திஸ் பெட்ரோல் அதோட எத்தனால் பிளண்டிங் அப்படிங்கிறத கேரி அவுட் பண்ணுறோம். Blending leads to reduction carbon monoxide, hydrocarbon emission from vehicle, right? The national policy permit ethanol from sugarcane as well as grain. That's also right. Expansion of ethanol blending can provide additional source of income to farmers, right? Yes, higher calorific value than petrol, thereby improving fuel on keta illa. Kedangla? So petrol oda it has lower calorific value. ஸோ அது வந்து எஃபிஷியன்சி வைஸ் அப்படிங்கிறது குறைவு. பட் டு ரெடியூஸ் த இம்பேக்ட் ஆஃப் பெட்ரோல் ஆஸ் அ ஃபாசில் ஃபியூலோட இம்பேக்டை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்? பயோஃபியூலை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆன்சர் என்ன வந்துருங்க? ஒன்லி 4. சி இஸ் அன் ஆன்சர். நெக்ஸ்ட், த கன்வென்ஷன் ஃபார் த பசிபிக் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் which of the which of the arbitration? Keta B is an answer. Permanent Court of Arbitration. Permanent Pacific Settlement of International Aspects. So அதுதான் is based on the ஐடியா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. இது அப்படியே நியூஸ் பேப்பர்ல இருந்தது தான். பசிபிக் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ். நிறைய இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ்லாம் வருது. சரிங்களா? அந்த டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடாக வரும்போது திஸ் பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். ஸோ வெரி டைரக்ட் கொஸ்டினா, இது எதோட ரிலவெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். கிரிமினல் கோர்ட்ஸ் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து யாருங்க? யூஎன்குள்ளே வரக்கூடியது. இது வந்து லா ஆஃப் த சி. அப்போ வரும்போது என்னன்னா பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிப்போங்க. நெக்ஸ்ட், அசஸ் அண்ட் ரீசன் பேஸ்டு கொஸ்டின். ஹால்மார்க்கிங், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், பிஐஎஸ் ஹால்மார்க்கிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்குமா? ரைட். ஸோ எதுக்கு நாங்கன்னா டு அட்ரஸ் தி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்மக்லிங், இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக குவாலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறது இந்த மாதிரி. என்ன ஆன்சர்? ஏ இஸ் ஆன்சர். கரெக்டா? ஏ இஸ் ஆன்சர். அண்டர் இஸ் ஜுவல்லர்ஸ் தெம்செல்வ் கான் பர்மிட்டட், அவங்கள குவாலிட்டியை பர்மிட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இட் வில் பி by purity of gold through network of accelerated assailing and hallmark centers rather than through manufacturer or
retail units. So இப்போ we can't, because we have to ensure this particular quality. So அதனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் அண்ட் இட் இஸ் அன் எக்ஸ்பிளைனிங். பிஐஎஸ் ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஸோ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த டேர்ம் கிரீனியம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் நியூஸ் அப்படிங்கிற டாபிக்ல கேட்கக்கூடிய ஏரியா. என்ன ஆன்சருங்க? கிரீனியம் அப்படிங்கிறது ஆன்சர் ஏ. எஸ், இன்வெஸ்டர் ஆர் வில்லிங் டு அக்செப்ட் லோயர் yield green bond instrument due to sustainable nature of the projects. சரிங்களா? ஸோ ஈவன் yield of the investment வந்து லோவாக இருந்தாலும் they will accept because we want sustainable அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு இருக்கு. ஏன்னா ஈவன் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கு, ஆனால் அவங்களோட ப்ராக்டிசஸ் வந்து இட் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் வே, சரிங்களா? என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இல்லை, மேபி அந்த இண்டஸ்ட்ரி வந்து மே ஃபேஸ் எனி ப்ராப்ளம். அதுக்கு பதிலாக சஸ்டைனபிளாக இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் இஃப் இட் இஸ் சஸ்டைனபிள் அப்படின்னா பெட்டர். இப்போ அது கூட அடிஷ்னலாக இந்த இஎஸ்ஜி நார்ம்ஸ் பாருங்க. இஎஸ்ஜி நார்ம்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருக்குங்களா? என்விரான்மெண்டல் சஸ்டைனபிள் அண்ட் கவர்னன்ஸ். த இன்வெஸ்டர்ஸ் ஆர் லுக்கிங் ஓவர் திஸ் பர்டிகுலர். ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, சோஷியலி ரெஸ்பான்சிபிள், நாட் சஸ்டைனபிள் இல்லை, சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களா? என்விரான்மெண்டல், சோஷியல் அண்டு கவர்னன்ஸ். தென் எதுக்காகனா டு என்ஷூர் சஸ்டைனபிள் நேச்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட். அதையும் ரிலேட் பண்ணிக்கலாம். கிரீனியம், ரைட். ஓகே, ஹவு மெனி ஆஃப் த எபோவ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் இஷ்யூடு பை பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்? ஏன்னா இந்த டாப்பிக்கே நமக்கு எகெயின் நியூஸ்லேருந்து இருக்கும், சரிங்களா? பிஐஎஸ் என்னென்ன இதெல்லாம் வந்து இது பிஐஎஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். யாருங்க? ஹால்மார்க் ஆஃப் ஜுவல். ஓகே, வேற யாரா இருக்கும்? எக்கோ மார்க், கரெக்டுங்களா? எக்கோ மார்க் யாரு கேரி அவுட் பண்றதுங்க? ஃபோர்த் ஒன் அக்மார்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் யாருங்க? That is by Directorate of Marketing and Inspection, not BIS. அக்மார்க் படிச்சிருப்போம். தட் இஸ் ஃபோர்த் ஒன் பாருங்க, ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபோர்த் ஒன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். பை மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், அவங்க தான் அக்மார்க் ப்ராடக்ட் சொல்கிறாங்க. குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ஏங்களா? ஸோ அது நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஸ்டார் ரேட்டிங் ஃபார் எலக்ட்ரிக்கல் அப்ளிகன்ஸ் யாருங்க? பிஐஎஸ்ஆ? பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி படிச்சிருப்பீங்களா? பிஇஇ, சரிங்களா? ஸோ பிஐஎஸும் பிஇயும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதான் அந்த இடத்துல நம்ம வச்சோம், சரிங்களா? பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். எக்கோமார்க் and also this particular hallmark of jewelry, சரிங்களா? so this two comes under the idea, right? so ecomark அப்படிங்கிறது environmentally product, environment friendly product, both are certified by BIS. okay, so இந்த BIS அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடி, நோட் பண்ணி வச்சிருக்கு. இட் ஒர்க் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட், ரைட். ஆன்சர் பி. ஃபோர்த் ஒன் அக்மார்க் வந்து டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், டிஎம்ஐ, டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். டி அங்கே ஆன்லைனில் நோட் பண்ணிங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகே, ஸோ த லாஸ்ட் கொஸ்டின். மேட்ச் காலம் வார் கான்ஃப்ளிக்ட் வித் பாகிஸ்தான், அக்ரிமெண்ட் ஆர் டிக்ளரேஷன் சைன்ட் ஆஃப்டர் தி வார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு
சீரியஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் பண்ணுவாங்களா அதே ஃபார்மேட்டில். ஏன்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே வந்துச்சு. ஜூலை மந்தில் கூட அப்பப்போ ஒரு ஆர்டிக்கல். எப்போவுமே ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த மந்த் முடிஞ்சால் அதுக்கு மேலே டிஸ்கஷன்லாம் கிடையாது. அப்போ ஜூனுக்கு அப்புறம் இந்த டாபிக் எப்போ வேணாலும் கேட்கலாம். அதான் லாஜிக் கேட்டிங்களா. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்த டாபிக் எல்லாமே நமக்கு நியூஸில் இருந்த விஷயம். அதுக்கப்புறம் எந்தெந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பேசினோம். ஃபஸ்ட்டு கார்கில் வார்க்கு அப்புறம் எதுங்க? லாகூர் டிக்ளரேஷன். செகண்ட் ஒன் 65 தாஸ்கண்ட் அக்ரிமெண்ட். எஸ். 71 வாருக்கு அப்புறம் சிம்லா அக்ரிமெண்ட். 72 சிம்லா. கேட்டிங்களா. அப்போ 3க்கு ஏ அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா ஆன்சரே வந்துருச்சு. அவ்வளோதான் விஷயம். கேட்டிங்களா. 47 4க்கு அப்புறம் சி கராச்சி அக்ரிமெண்ட். ஒரே ஒரு ஆப்ஷன் யோசிச்சிருந்தாலே வந்துடும். 71 வார், 72 சிம்லா அக்ரிமெண்ட் அப்படி நம்ம லாஸ்டர்ஸில் டேட்ஸ்லாம் பார்த்தோம். இதை வச்சு அவங்க குணாலஜிக்கல் ஆர்டரை கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை ஃபேஸ் பண்ணிங்கன்னா தான் கண்டென்ட்டை எப்படி கேட்குறாங்க, இருக்கிற கண்டென்ட்டை எப்படி கொஷினாக மாற்றுறாங்க. அது இல்லைன்னா நம்ம எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். படிச்சு இருக்கும். அப்போ இந்த மாதிரி யோசிச்சு படிக்கணும். ஓகே இதோட இருக்குது. அப்போ இது சார்ந்த என்னென்னலாம் இந்த அக்ரிமெண்ட் இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீவிசிட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வார் லைக் சுச்சுவேஷன்ஸ்குள்ளே நம்ம போனதுனால ஜஸ்ட் வி வாண்ட் டு ரீவிசிட் வாட் எவர் ஸோ ஃபார் நடந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கிளியருங்களா? ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபேக்டை படிச்சிருங்க. நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா. அந்த லாஜிக் தான் இந்த கொஸ்டினோட டிஸ்கஷன் அண்ட் டெஸ்ட்டோட சால்விங் கொஸ்டின்ஸோட ஐடியா வந்து ஹவு மச் வி ஆர் சால்வ்டு அப்படிங்கிறதா ஐடியா. ரைட். எனி அதர் டவுட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன ஐஸ்வர்யா? லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஏ. கொஸ்டின் செட் இன் குரூப் இல்லைங்களா. ஸோ இது இந்த டிஸ்கஷன் முடிஞ்சு சொல்லுங்க. ஐஸ்வர்யா என்ன கேட்குறீங்கன்னு எகெயின் போட்டுருங்க. ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி எக்கனாமிலாம் முடிஞ்சிருச்சுங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஏ. சரி செக் பண்ணுறேங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ங்களா அது லாஸ்ட் டெஸ்ட்டோடது இருக்குங்களா? வேற கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குங்களா குரூப்ல? அது லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணியாச்சு இல்லைங்க. லாஸ்ட் வீக்கோட டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டோம்ல. ஏங்க எதுங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கா? அது ஓகேங்க. இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. ரஃப் டைமண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. ரைட். அதானே கேட்குறீங்க ஐஸ்வர்யா? லாஸ்ட் வீக்கோட ரஃப் டைமண்டோட கொஷின்ஸ் 25 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. எஸ். அனதர் நீங்கள் அது பாருங்கள். ரைட். அதுதான். ஸோ அது உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடலாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டோடதும் அது எப்போன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த 2 ரஃப் டைமண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. தேங்க்யூ ஆல். வில் ஸ்டாப் நவ்.